நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. இன்று அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பொன்று நடந்திருக்கிறது. தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கும் சென்னைக்கு வந்திருந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கும் அரசியல் வானில் பாரதிய ஜனதாவும் அதிமுகவும் நெருங்குகிறதா அப்படிங்கிற கேள்வி ரக்கை கட்டி பறக்கிறது. இரண்டு கட்சிகளும் மறுக்கின்றன. இது ஒரு அரசியல் ரீதியான சந்திப்பல்ல. தமிழ்நாட்டுடைய அரசாங்க தலைவர், இந்திய அரசாங்கத்துடைய தலைவர், பிரதமரும் முதலமைச்சரும் சந்தித்த ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு நிகழ்வு. இதில் அரசியல் நோக்கம் எதுவும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. இரண்டு அரசியல் தலைவர்கள் சந்திக்கும் பொழுது அவர்கள் அரசாங்க தலைவர்களாக இருந்தாலும் கூட அரசியல் இயல்பாக பேசப்படும், அரசியல் விவகாரங்கள் விவாதிக்கப்படும். இது பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் நெருங்குகிறதா அப்படிங்கிற கேள்வி மேலோங்கி இருக்கிறது. விவாதிப்போம் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில். இந்த விவாதத்தில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர், மகளிர் அணி துணை செயலாளர் CR சரஸ்வதி அவர்கள். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். பாரதிய ஜனதாவுடைய மாநில செயலர் திரு KT ராகவன் அவர்கள் இணைகிறார். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். தமிழ்நாடு காங்கிரஸ் ஊடக பிரிவு தலைவர் திரு கோபண்ணா அவர்கள் இணைகிறார். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செய்தி தொடர்புத்துறை செயலாளர் திரு KS ராதாகிருஷ்ணன் அவர்கள் இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். நால்வரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். முதல் கேள்வி பாரதிய ஜனதாவுடைய திரு ராகவன் அவர்களுக்கு. இன்னும் சற்று நேரத்தில் நம்முடைய திரு சுமன் சி ராமன், அரசியல் விமர்சகர் சுமன் சி ராமன் அவர்களும் இணைய இருக்கிறார்கள். ராகவன் அவர்களுக்கு தான் என்னுடைய முதல் கேள்வி. இன்னைக்கு அரசியல் ரீதியா எழுப்பப்படக்கூடிய வினா, ஊடகங்கள்ல உலா வரக்கூடிய வினா, அரசியல் நோக்கர்கள் எழுப்பக்கூடிய வினா உங்களுக்கு நன்கு தெரியும். அதற்குத்தான் இன்னைக்கு காலையிலிருந்து தொடர்ந்து பதில் சொல்லி வரீங்க உங்களுடைய மாநில தலைவர், நீங்க, உங்களுடைய கட்சியுடைய மூத்த தலைவர்கள் எல்லாம். இது கூட்டணிக்கான முயற்சி அல்ல, கூட்டணி என்பது இந்த ஒரு கூட்டத்துடைய, இந்த ஒரு சந்திப்புடைய நோக்கம் அல்ல அப்படிங்கறதுதான் தொடர்ந்து நீங்க கொடுக்கக்கூடிய விளக்கம். ஐ பை தட் ஆர்குமெண்ட், நான் அப்படியே ஏத்துக்கிறேன். ஆனா ஒரு உத்தரவாதத்தை ஊர்ஜிதமா உறுதியா கொடுக்க முடியுமா? இந்த சந்தேகம் எழுந்திருக்கிறதே. இதுபோல் 2016 அதிமுகவுடன் எக்காரணத்தை கொண்டும் கூட்டணி கிடையாது, தேர்தல் உறவு கிடையாது என்பதை உத்தரவாதமா சொல்ல முடியுமா? நீங்க கூட்டணிக்கான முயற்சி இல்லை அப்படிங்கறது உறுதியா மறுக்கிறீங்க, தேவையற்ற கேள்வியா நினைக்கிறீங்க. ஆனா என்னுடைய கேள்வி, அந்த சந்தேகம் எழுப்பப்படுவது போல 2016 அதிமுகவோடு உறவு இருக்காது, அப்படிதானே? இந்த கேள்வி இது வந்து ரொம்ப என்ன சொல்றது, தேவையில்லாத ஒரு கேள்வி நான் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் 2016 தேர்தலுக்கு பல மாதங்கள் இருக்கிறது. நம்பர் 1. நம்பர் 2, தேர்தல் வியூகங்களை லட்சக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு டிவியில விவாதிக்கிற விஷயம் அது எந்த கட்சியும் விவாதிக்காது. முதல்ல இல்ல, எங்கேயுமே இப்பொழுது நாங்க இதுவரைக்கும் என்ன மெயின்டைன் பண்றோம் அதேதான். இப்பொழுது நாங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலே தமிழகத்திலே தேர்தலை சந்திப்போம். அதிமுகவோட கூட்டணி கிடையாது இல்லங்க. நான் என்ன சொல்றேன், தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்லும் பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி, அப்படித்தான் அர்த்தம் அதுக்கு. நான் என்ன சொல்றேன், நீங்க அதிமுகவோட கூட்டணி கிடையாது. ஹரி, நீங்க வந்து நீங்க எதை விரும்புறீங்களோ அதை நான் சொல்ல முடியாது. நான் என்ன சொல்ல வரேன், நீங்க தெளிவா நாங்க ஆன்சர் பண்றோம். ஒரு ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இன்னைக்கு வந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பிரைம் மினிஸ்டர் சந்திச்சாரு. போன வாரம் வைகோ போய் பிரைம் மினிஸ்டர் சந்திச்சார். வைகோ மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபி கூட்டணி நான் சொல்லுவீங்க. அதுக்கு போன வாரம் இந்த நாகாலாந்து விஷயத்துல நாகா பீஸ் அக்கார்ட்ல பிரதமர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தொலைபேசியில பேசினதா தகவல் வந்தது. திரு கருணாநிதி, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் கருணாநிதி அவர்களோட தொலைபேசியில பேசினதா செய்திகள்லாம் வந்தது. இதுக்கு என்ன இன்ஃபார்ம் பண்ணிப்பீங்க நீங்க? டிஎம்கே அலையன்ஸ், பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ். அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க சொன்னீங்க, நான் அப்படியே அந்த விளக்கத்தை ஏத்துக்கிறேன். இது வந்து தேர்தல் கூட்டணிக்கான முயற்சி இல்லைன்னு. ஆனா என்னுடைய கேள்வி டைரக்டானது. அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் 2016 தேர்தல் உறவு கிடையாது. பதில் நேரடியானது. உங்களை மாதிரியே தெளிவா சொல்றோம், தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலே பாரதிய ஜனதா கட்சி சந்திக்கும் தமிழக அரசியல். அதனால நீங்க தேசிய ஜனநாயக, இங்க பாருங்க, தேசிய ஜனநாயக கூட்டணினா அதெல்லாம் யார் இருப்பாங்களோ அவங்க இருப்பாங்க. அதிமுக இல்ல அப்படிங்கறதுதான் புரியுது. இட் இஸ் வெரி, நான் சொல்றேன், இது வந்து ஏன் இப்போ கூட்டணியை பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இப்போ நான் ஏன் பேசணும்? இன்னைக்கு எலெக்ஷன் இருக்கு, இன்னைக்கு அவங்க முதலமைச்சர், இன்னும் சில பேசுவது தவறு, இந்த கேள்வியே தவறுங்கிறீங்க. 20/6/2014 பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் உறுதியா சொல்றாரு,
16/4/2014 பொன் ராதாகிருஷ்ணன் சொல்கிறார். 18/4/2014 டாக்டர் தமிழிசை சொல்கிறார். இலகணேசன் சொல்கிறார். இன்னைக்கு அதை டைரக்டா அதை ரீட்ரேட் பண்ண மாட்டேங்கிறீங்களே. இந்த சந்திப்புக்கு பிறகு எங்களுக்கும் அதிமுகவுக்கும் சந்திப்பு அது சம்பந்தப்பட்டது இல்லைன்னு போது அதுக்கு எங்க நான் பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க? சந்திப்பு சந்திக்கிறார்கள். அதை விட்டுருவோம். நீங்க என்னுடைய கேள்வி எக்ஸ்க்ளூசிவான மிஸ்டர் ஹரி, கூட்டணியை பத்தி பேச்சு வரட்டும், அப்ப இதே மாதிரி கூப்பிடுங்க, அப்ப டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்க உண்மையிலே பல பிரச்சனைகளை பத்தி முதலமைச்சர் இன்னைக்கு அவருடைய அறிக்கையில சொல்லிருக்காங்க, மெமரண்டம் கொடுத்திருக்காங்க, அதை பத்தி பேசுங்க. இந்த விவாதத்துடைய தலைப்பை நீங்க பிரச்சனைகளை பத்தி பேசுறீங்க. விவாதத்துடைய தலைப்பு பாஜக அதிமுகவை நெருங்குதா அப்படின்னு இல்லங்கிறீங்க. கூட்டணி அமையாதுன்னு சொல்லுங்க. பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலே போட்டியிடும் என்று எங்களுடைய மாநில தலைவர் சொல்லிருக்கிறார். நம்முடைய முன்னாள் மாநில தலைவர் இன்றைக்கு அமைச்சராக இருக்கிற பொன் ராதாகிருஷ்ணன் போட்டு சொல்லிருக்கிறார். நீங்களே சொன்னீங்க. இதுக்கப்புறம் என்ன ஒரு கிளாரிட்டி? அதிமுகவோட கூட்டணி கிடையாது. பிஜேபி தலைமையிலே கூட்டணி இருக்கும். இதுல இந்த வார்த்தைகள் தலைமை பிஜேபி தலைமையிலே கூட்டணி இருக்கும் என்று சொல்லும்போது அதுக்கு என்ன இன்ஃபர் பண்ணிக்கிறீங்களோ பண்ணிக்கோங்க. அதிமுக கிடையாதுன்னு இன்ஃபர் பண்ணிக்கலாம். தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கும். அதிமுக கிடையாதுன்னு சொல்ல மாட்டீங்க. அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கா? வராது. இல்லையா? இருக்கா? இல்ல. அப்பதான் வராது. முடிஞ்சிருச்சு. வராது. இல்ல வராது சார். வருமா வராதுன்னு அவங்க தான் முடிவு பண்ணணும். எங்களை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி இல்ல. தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக இல்ல. தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தலை சந்திக்கும். அதிமுக வருமா வராதான்? You are wrongly addressing the question to me. You address the question to ADMK representative. கூட்டு அப்படிங்கிறது ரெண்டு பேரும் சேர்ந்து வைக்கிறது. ஒருத்தர் வருது அல்ல, ஒருத்தர் அழைப்பதல்ல, ரெண்டு பேரும் சேர்ந்து வருவதுதான் கூட்டு. நான் என்ன தெரியுமா சொல்றேன்? இதற்கு முன்பு நீங்க கொடுத்த உறுதியான பதில்களுக்கும் அதிமுகவோடு திமுகவோடு டைல்யூஷன் இல்ல. இன்னைக்கும் சொல்றேன் ஒரு டைல்யூஷன் இல்ல. நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் 2016 எங்களுடைய தலைமையில் எங்களுடைய ஆட்சி வருவதற்கான ஏற்பாடுலாம் உள்கட்டமைப்பை பெருக்கின்ற வேலையை தான் நாங்க செஞ்சிருக்கோம் கட்சிக்குள்ள. அதனால ஒரு கட்சி, ஒரு பிரதமர், ஒரு முதலமைச்சர் சந்திப்பதுக்கெல்லாம் நீங்க இந்த மாதிரி எல்லாம் இன்ஃபர் பண்ணீங்கன்னு சொன்னா யுவர் என்டைட்டில் யுவர் ஒபினியன் பதிவு செஞ்சுக்கலாம். அதிமுகவோடு கூட்டணி கிடையாது என்று தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில நீங்க 1000 தடவை கேட்டாலும் நாங்க கிளியரா தான் பேசிட்டு இருக்கிறோம். நீங்க ஏதோ எதிர்பார்த்து கேக்குறீங்கன்னு சொன்னா அது கிடைக்காது பதில். புரியுதா? நீங்க தெளிவா நாங்க பேசுறோம். அதிமுகவோடு கூட்டணி கிடையாதா அப்படின்னு கேட்கிறேன். அதற்கு எஸ் ஆர் நோ என்பதை திரு ராகவன் அவர்கள் சொல்ல முன்பு சொல்லப்பட்டிருக்கிறது, இன்று சொல்லப்படல. ரைட். நான் திரு CR சரஸ்வதி அவர்கள்ட்ட அதே வாதத்தை தான் நான் கேட்கிறேன். பிஜேபியும் அதிமுகவும் 2016 கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படிதான் எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன்கிற மாதிரி ஒரே தலைவர் ஒரே முடிவு. எந்த முடிவா இருந்தாலும் எங்கள் அம்மா அறிவித்த பிறகுதான் அதை பற்றி நாங்கள் பேசுவோமே தவிர கூட்டணியை பற்றி முடிவு செய்யக்கூடிய அருகதை எங்களுக்கு கிடையாது. எங்கள் தலைவருடைய முடிவு பண்ணிருக்காங்க. எந்த கூட்டணியில வேணும் வேண்டாம். கடந்த 2014 நாடாளுமன்றத்தில் எந்த கூட்டணியும் தேவையில்லை, மக்கள் கூட்டணி என்பதை எல்லா தேர்தலிலும் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா தான் முடிவு பண்ணுவாங்க. இங்க வேற டிஸ்கஷனுக்கோ வேற முடிவுக்கோ அர்த்தமே இல்லையே, தேவையும் இல்லையே. என்னுடைய கேள்வி, இதற்கு முன்பு காங்கிரஸ் பாஜக ரெண்டும் தமிழ்நாட்டுக்கு துரோகம் இழைத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அதன் அடிப்படையில அந்த ஒரு முடிவுகள் இருக்குமா? நிச்சயமா. மறுபடியும் இதைத்தான் சொல்றேன். நான் தேர்தலுக்கு நான் பிஜேபி சொன்ன கருத்தை தான் நான் ரிப்பீட்டிங். பல மாதங்கள் இருக்கு. தலைவர்கள் எங்க அம்மா பொறுத்தவரைக்கும் முடிவு பண்ணட்டும். அவங்ககிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க சொன்னீங்களே அன்னைக்கு இந்த காங்கிரஸ் இப்படி சொன்னீங்களே, பிஜேபி இன்னைக்கு சொன்னீங்களே, அண்ணன் கூட்டணி யார் நிக்க போறோம் எல்லாம் அம்மா சொன்ன பிறகு இந்த கேள்விகளுக்கு எங்களால் பதில் சொல்ல. டாக்டர் சுமன் சி ராமன் அவர்கள் இணைகிறார். அவர்கிட்ட முதற்கட்ட கருத்தை நான் கேட்க இருக்கின்றேன். இதை வெறும் சந்திப்பா கருதுறீங்களா? ரெண்டு அரசாங்க தலைவர்கள், இந்திய அரசுடைய தலைவர், தமிழக அரசாங்கத்துடைய தலைவர் இருவரும் சந்திக்கக்கூடிய சந்திப்பா கருதுறீங்களா? இரண்டு அரசியல் தலைவர்கள் சந்திக்கும் பொழுது நிச்சயமா அரசியலும் அதுல விவாதிக்கப்பட்டிருக்கும். இந்த சந்திப்புடைய முக்கியத்துவத்தை எப்படி பார்க்கிறீங்க டாக்டர் சுமன்? இல்ல, இதுல நான் ஓரளவுக்கு திரு ராகவன் சொன்னதோட ஒத்து போறேன். ஏன்னா இன்னும் 7, 8 மாதம் 9 மாத காலம் தேர்தலுக்கு இருக்கும்போது ஒரு கூட்டணியை பத்தி இப்பொழுது பேச வேண்டிய அவசியம் இரண்டு தலைவர்களுக்கும் இல்லை. என்ன பிரச்சனைகளை பத்தி முதலமைச்சர் முன்னெடுத்து வச்சாங்க, அந்த மெமரண்டம் கொடுத்திருக்காங்க, இதெல்லாம் வெளிப்படையாக மீடியாவுக்கு மக்களுக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது, எதை பத்தி அவங்க பேசினாங்க. ஆனா மிக முக்கியமா நம்ம ஒரு விஷயம் திரு ராகவன்ட்ட கேட்க விரும்புறேன். அதுக்கப்புறம் அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் தேர்தலை சந்திக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் இன்றைய சூழலில் எந்தெந்த கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கிறாங்கிறது ஒரு கேள்விக்குறி. ரெண்டாவது, நம்ம மிக மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்,
அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் நெருக்கமான உறவு இருக்கும் பட்சத்தில் கூட்டணி இருப்பதுதான் இரண்டு கட்சிகளுக்கும் நல்லது என்று எடுத்துக்கொள்வதே தவறு. பாஜக அதிமுகவுக்கு உதவ வேண்டும் என்றால் மூன்றாவது அணி அமைத்து பல கட்சிகளை அங்கு கொண்டு போனால் அதிமுகவுக்கு எதிரான வாக்குகள் பிளந்து போவதற்கான வாய்ப்பு உருவாக்குவதுதான் அதிமுகவுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்கலாம் இல்லையா? 2014 லோக்சபா தேர்தலில் என்ன நடந்ததோ அதை ரிப்பீட். அதிமுக என்ன எது ஒரு பிரச்சனை உண்டாக்கும், ஒரு கிராண்ட் அலையன்ஸ், எல்லா கட்சிகளும் திமுகவுடன் இணைந்து அதிமுகவுக்கு ஒரு எதிரணி அமைத்தால் அதுதான் அதிமுகவுக்கு ஒரு பெரிய சவாலாக அமையும். எந்த ஒரு கட்சியும் பாஜக போன்ற கட்சிகள் மீதி இருக்கும் ஒரு சிறிய கட்சிகள், ஒரு 3-4 கட்சிகளை எடுத்துக்கொண்டு ஒரு மூன்றாவது அணி அமைத்தால் அதுவும் அதிமுகவுக்கு ஆதரவாகத்தான் போகும் என்ற ஒரு கணிப்பும் இருக்கலாம். பிளஸ் இரண்டாவது விஷயம் மிக முக்கியமாக யாருக்கு யார் அதிகமாக தேவைப்படுகிறார்கள் என்று பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சிறுபான்மையினர் வாக்குகள் கிட்டத்தட்ட ஒரு 16-17% இருக்கு. பாஜகவுடைய வாக்குகள் எண்ணிக்கை விகிதம் ஒரு 3%, 5%. இப்ப கொஞ்சம் திரு மோடியினால் இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சிருக்குன்னு சொன்னால் கூட இந்த சிறுபான்மையினர் வாக்குகள் இழந்து விடுவோமோ என்ற கவலை அதிமுகவுக்கு இருக்கலாம். சோ பாஜகவுடன் கூட்டணி அமைத்தால்தான் அதிமுக பாஜக உறவு நெருக்கமாக இருக்கும் என்ற வாதமே நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. பிஜேபி கேன் ஹெல்ப் தி ஏடிஎம்கே பை ஸ்பிளிட்டிங் த வோட். வாக்குகளை பிளந்து அதிமுகவுக்கு எதிராக செல்லும் வாக்குகளை பிளந்தாடே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் திமுக கூட்டணிக்கு செல்லாமல் பார்த்து கொண்டாலே அது அதிமுக ஆதரவு தான். நீங்க அதை தான் நீங்க பார்க்கணுமே தவிர பாஜக அதிமுக கூட்டணி அமைவது என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ரிமோட்டான ஒரு பாசிபிலிட்டி தான். அதிமுகவிற்குள் அதற்குள் அந்த கோர்ட் கேஸ்னாலேயோ வேற ஏதாவது நெருக்கடிகள் வந்தாலே தவிர அந்த மாதிரி ஒரு கூட்டணி அமையாது என்றுதான் என்னுடைய கருத்து. நெருக்கமான உறவு இருக்கலாம். ஐ டேக் யுவர் பாயிண்ட். திரு கோபண்ணா ரொம்ப சுருக்கமான முதல். அதாவது மூன்றாவது அணி அமைந்தா அது அதிமுகவுக்கு ஆதரவா இருக்குன்னு சொல்றாரு. அந்த வாதத்தில் வலுவில்லாத வாதம். இப்ப பாஜக அதிமுகவோட சேர்ந்ததுன்னா இட் வில் ஹெல்ப் ஏடிஎம்கே. வெளியில போச்சுன்னா அதிமுகவுக்கு விழ வேண்டிய வாக்குகள் பாஜக தனியா நிக்குது அல்லது பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி நிக்கிறப்போ அந்த வாக்குகள் சிதறுவதன் மூலமாக அதிமுக பலகீனப்படும். இதுதான் அரசியல். இவர் சொல்ற கணக்கு எல்லாம் எனக்கு தவறான கணக்கு. நிச்சயமாக இல்ல தவறான கணக்கு. விஜயகாந்துடைய வாக்குகளும் பாட்டாளி மக்கள் கட்சி வாக்குகளும் திமுக பக்கம் போகாமல் இருப்பது அதிமுக ஆதாயம் தானே. அது சென்ற தேர்தல் அதுதான் நடந்தது. நாடாளுமன்ற தேர்தல் வேற, சட்டமன்ற தேர்தலில் இல்லைங்க. சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் ஒரு திமுக தலைமையில் ஒரு கூட்டணி வர்றப்போ பாஜக தனியாவும் அதிமுக தனியா நின்னா திமுக கூட்டணிக்கு அது உதவும். பல அணிகள் பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி 3-4 கட்சிகள் அந்த வாக்குகள் திமுகவுக்கு போகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காங்கிரஸ் தலைவர் சொல்கிறார் இந்த இரண்டு சந்திப்பு அப்படிங்கிறது பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையேயான ஒரு காதலை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறார். திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள்ட்ட முதற்கட்ட கேட்பதற்கு முன்பாக திரு கோபன் அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். பிரதமரும் முதலமைச்சரும் சந்தித்து பேசுறாங்க. பிரதமர் ஒரு மாநிலத்துக்கு வரும்போது முதலமைச்சர் வரவேற்பது என்பதும் முதலமைச்சர் பிரதமர் சந்திப்பு நடப்பது அப்படிங்கிறதும் ஒரு மரபா நாடு முழுக்க தொன்று தொட்டு இருந்து வருகிறது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த சந்திப்பை பற்றி உங்களுடைய மாநில தலைவர்கிட்ட கேட்கும் பொழுது இது கள்ள உறவு அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கள்ள உறவை உறுதிப்படுத்துதுங்கிறார். இல்ல இப்போ ஒரு பிரதமரும் முதலமைச்சரும் சந்திப்பது ஒன்னும் அதிசயம் கிடையாது. அது சந்திக்கலாம், சந்திப்பது மரபு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா இந்த விஷயத்துல என்னன்னா பாய்ஸ் கார்டன் இல்லத்திற்கு பிரதமர் போய் சந்திச்சிருக்கிறார். ஒருவேளை 37 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களவையில, அங்க மேலவையில ஒரு 11, 48 உறுப்பினர்களை பெற்றிருக்கிற ஜெயலலிதாவை மனம் குளிர வைப்பதற்கும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கும் பிரதமர் இந்த பயணத்தை பயன்படுத்தி அவர் வீட்டுக்கு போய் இல்லத்துக்கு போனது. ஆமா, இல்லத்திற்கு போய் அந்த சந்திப்பு நடந்திருக்கு. சரி, ஆக பிரதமர் முதலமைச்சருடைய இல்லத்துக்கு போகணுமான்னு கேள்வி கேட்கல. நான் போக வேண்டாம்னு சொல்ல, அந்த அளவுக்கு போயிருப்பதன் மூலமாக அரசியல் கணக்குகள் இருக்கு. அரசியல் ஆதாயம் எடுக்கிற முயற்சி நரேந்திர மோடி. அவங்களுக்கு நாடாளுமன்றத்தில் மக்களை விட மாநிலங்களவையில 11 உறுப்பினர்கள். பிரதமர் முதலமைச்சருடைய இல்லத்துக்கு போனது நீங்க வியப்பா கேள்வி எழுப்புறீங்க. குடியரசுத் தலைவர் பிரணப் முகர்ஜி முன்னாள் முதலமைச்சர்
திமுக தலைவருடைய இல்லத்துக்கு நன்றி தெரிவிக்க வாக்கு சேகரிக்க வந்திருக்காரு, ஆதரவு கேட்க வந்திருக்காரு, குடியரசுத் தலைவரா வந்தார். நன்றி சொல்ல வந்தாரு. வரக்கூடாது வாக்கு இல்ல, அது தவறு. கலைஞருங்க அவருக்கு என்ன நீங்க பேசுறீங்க? வித்தியாசங்கள் இருக்குங்க. தவறுன்னு சொல்ல வாக்கு போட்டிருக்காரு, குடியரசு நண்பருக்கு நன்றி சொல்ல வந்திருக்காரு. இல்ல, அது தவறுன்னு சொல்ல. அது தவறு இல்லை, இதுவும் தவறு இல்லை. இல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். பிரணாப் முகர்ஜி வந்து இந்திராவை ஏற்று வந்து பங்களா காங்கிரஸ் ஆரம்பிச்ச நேரத்தில் தலைவர் கூடிய உறவு மாநில சுயாட்சி வேணும் இந்த மாநாடுக்கு பங்களா காங்கிரஸ் தலைவரா வந்து 70 கலந்துகிட்டு அன்னைக்கு நீடிச்ச நட்புனால அவருக்கு ஓட்டு போட்டாங்க, நன்றி சொல்ல வந்தாரு. அது கொஞ்சம் கேளுங்க, நீங்க நாங்க பேசுற கொஞ்சம் கேளுங்க, நீங்க பேசுறான்னா பேசுறா நீங்க கொஞ்சம் கேளுங்க ஒரு 2 நிமிஷம். இந்த பாருங்க, இந்த அம்மையார் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தாங்க. வந்த உடனே ரவிசங்கர் பிரசாத் சட்டமைச்சர் வந்தார். அதற்கு பிறகு அருண்ஜேட்லி யாரு மோடியினுடைய சகாவா தளபதியா இருக்கு அருண்ஜேட்லி வந்து வீட்டுல சந்திச்சாங்க. எவ்வளவு சந்தேகங்கள், வழக்கு விஷயம் சந்தேகங்கள் எழுப்பப்பட்டது, பத்திரிகையில எழுதினாங்க. இப்போ மோடி வந்திருக்கிறாரு. ஏன் வந்திருக்கிறாரு? நில கையகப்பட்ட சட்டம் ஒரு பிரச்சனையில் இருக்கு, ஆதரவு கொடுத்தாங்க. ஏடி முதல்ல வந்து இப்போ ஏதோ மாத்துறாங்க, அந்த சட்டத்தை ஏன் ஆதரவு கொடுக்கணும்? முதல்ல வந்து வெளியே தெரியாம ஆதரவு கொடுத்தாங்களே, இப்படியான கள்ள உறவுகள் இருக்குது, அது உண்மை. ஏன் போகணும்? வழக்கு இருக்கும்போது ஏன் போகணும்? அருண்ஜேட்லி இந்த அம்மையார் ஏன் சந்திக்கணும்? ரவிசங்கர் பிரசாத் வேற ப்ரோக்ராமே இல்ல, ஏன் சென்னைக்கு வரணும்? முதல்ல சட்ட அமைச்சர். இப்போ மோடி வந்திருக்காரு, அண்ணன் ஏன்னா பிரணாப் முகர்ஜி வந்தது வேற விஷயம், கவனிக்கணும். பிரதமரோ குடியரசுத் தலைவரோ பிரதமரின் நோக்கம் பிரதமரின் நோக்கம் என்பது வேறு, பிரணாப் முகர்ஜி நோக்கம் வேறு. பிரணாப் முகர்ஜி நன்றி தெரிவிக்க வந்தாரு. இவர் அந்த வீடு தேடி போனதனுடைய காரணம் அவரை வந்து நல்ல ஒரு மகிழ்ச்சியா வச்சுக்கணும். அவர் வச்சுக்கிட்டா நமக்கு நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவையில பெரிய அளவில் ஆதரவு கிடைக்கும். ஒவ்வொரு சந்திப்பையும் சொல்லலாம். பிரதமர் இங்க திமுக சந்திப்பு வந்த போது இது வந்து ஆரோக்கியமான வாதம் இல்லாரி என்ன நண்பர் 70 அவசியம் இல்ல. கூட்டு சார், அது எங்களுடைய பிரச்சனை கிடையாது. நாங்கள் ஒரு சந்தேகங்களை எழுப்புகின்றோம். மக்களிடம் சந்தேகங்கள் இருக்கு. திரு குடியரசுத் தலைவர் ஒரு முன்னாள் முதலமைச்சரை, தமிழ்நாட்டுடைய மூத்த தலைவரை சந்திப்பது தவறில்லை. அது தவறில்லைங்கிற பொழுது ஒரு பிரதமர் ஒரு முதலமைச்சரை நீங்க பல கட்டங்களில் சந்தேகம் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் உள்நோக்க சந்திப்பில் ராதாகிருஷ்ணன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இதே போல ஸ்ரீஹரிகோட்டாவுக்கு PSLV ராக்கெட்டை லான்ச் பண்ண வரும்பொழுது மோடி சென்னை வழியாக வந்தார். அப்பொழுதும் ஜெயலலிதா மோடி சந்திப்பு நடந்தது. அன்னைக்கு திமுக தலைவர் எழுப்பிய சந்தேகம் என்ன தெரியுமா? இந்த வழக்குகள் குறித்து விவாதிக்கப்படும். அந்த சந்தேகங்கள் அந்த சந்திப்பு நடந்த கூடாது என்று சொல்லவில்லை, அதை புரிந்து கொள்ள வேண்டும். சந்திக்க கூடாது என்று சொல்லவில்லை, நாகரிகம் என்று சந்தேகங்கள் இருக்காது, பதில் சொல்ல வேண்டிய கடமை. அன்னைக்கும் சந்தேகம் எழுப்பினீங்க, அந்த சந்தேகத்தை எழுப்பக்கூடாதா? இல்லங்க, எழுப்பக்கூடாதா? எழுப்பக்கூடாதா? லெட் மீ கம்ப்ளீட். அந்த சந்தேகம் எழுப்பின பிறகுதான் ஜூலை மாதம் 2014 பிரதமருக்கும் முதலமைச்சருக்கும் சந்திப்பு ஏர்போர்ட்ல நடக்குது. அப்போ வந்து இந்த வழக்கு பற்றி விசாரிக்கப்படும், ஜெயலலிதாவுடைய வழக்கு இறுதி கட்டத்தை வந்திருக்குன்னு திமுக தலைவர் சந்தேகங்கள் எழுப்புறோம். ஈஸ்வரின் மனைவி எங்களுடைய நிலைப்பாடு. அதற்கு பிறகுதான் ஜெயலலிதாவுக்கு தண்டனை கிடைக்கிறது. நடக்கட்டும், எங்களுக்கு சந்தேகங்கள் ஏற்படும், எங்களுக்கு உரிமை இருக்கா இல்லையா? சந்திக்க கூடாதுன்னு சொல்லவில்லை. முதலமைச்சரும் பிரதம அமைச்சரும் சந்திக்கக்கூடாது. ஒவ்வொரு சந்தேகங்கள் ஏற்படும் எங்கள் கடமை எழுப்பியுள்ளோம். அது தவறு என்று சொன்னால் நீங்கள் சொல்வதுதான் தவறு. உங்களுடைய வாழ்தான் தவறு. ஒவ்வொரு சந்திப்பு இல்லங்க. டாக்டர் சுமன் again a request, please audio. Dr. Suman, make your point. Yes, go ahead. Request him. Go ahead. My point, two quick points. First of all, இந்த எல்லா சந்திப்புகளும் வெளிப்படையாக மீடியாவுக்கு அறிவிக்கப்பட்டு செய்யப்படுற விஷயம். அதாவது ஒரு ஏதாவது ஒரு மறைக்கப்பட வேண்டிய விஷயத்தை வந்து அவர்கள் தொலைபேசியில் பேசிக்க முடியாதா? வேண்டிய அவசியம் ஒரே சாயல்ல ஒரே சேனல் பேசுறது சந்திக்க வேணும்.
பேசாதீங்க. பிரதம மந்திரி சீஃப் மினிஸ்டர் இன்னைக்கு டெக்னாலஜி இருக்கிறதுல தொலைபேசி மூலமாகவோ இல்ல ஈவன் ஒரு வீடியோ மூலமாகவோ பேசிக்கொண்டு ஏதாவது பேச வேண்டும் என்றால் மறைக்கப்பட வேண்டும் பப்ளிக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை ஏன் பேச முடியாது? வெளிப்படையாக தானே எல்லாம் வந்துட்டு போறாங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு அது புரியவே இல்லை. காரணம் போக வேண்டும் என்ற காரணம் தான் இரண்டு கட்சிகளும் ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு பப்ளிக் சிக்னல் அதுக்காக வெளிப்படையா போறாங்க. இல்லாட்டி பேசிக்கிறது உங்களோட கட்சியுடைய ஆதரவு வேணும், எம்பி ஆதரவு வேணும் தொலைபேசியில கேட்க முடியாதா பிரதமர்? எதுக்கு வெளிப்படையா போகணும்? சிக்னல் டு தி பப்ளிக். ஓகே, காட் யுவர் பாயிண்ட். கடந்த வாரம் மரியாதைக்குரிய அப்துல் கலாம் அவர்கள் மறைவுக்கு பிரதமர் வந்தார். செல்வி ஜெயலலிதா முதலமைச்சர் செல்ல முடியவில்லை. சொல்லப்பட்ட காரணம் அவங்களே அறிக்கையில கொடுத்திருக்காங்க, உடல்நிலை சரியில்லை. இப்ப இந்த வாரம் சென்னைக்கு வரார். செல்வி ஜெயலலிதா அவர்களும் நரேந்திர மோடி அவர்களும் நண்பர்கள், எல்லாருக்கும் தெரிந்தது. 2011 தமிழ்நாட்டில் முதலமைச்சராக பதவியேற்கும் பொழுது அவங்க வந்தாங்க, மோடி வந்தார். இவங்களும் அவங்க குஜராத் முதலமைச்சராக அவர் பதவியேற்கும் பொழுது போனாங்க. ஒரு நண்பருக்கு கடந்த வாரம் இங்க வரும்பொழுது உடல்நிலை சரியில்லை, அதனால வர முடியலன்னு சொன்னாங்க. இப்ப திருப்பி இவர் ஒரு வாரம் கழிச்சு வராரு. இட் இஸ் ஒரு பண்பாடான ஒரு விஷயத்தை செய்யறத போய் கள்ள உறவுன்னு கொச்சைப்படுத்த, அப்கோர்ஸ் இட்ஸ் காங்கிரஸ் அப்படிதான் சொல்லும், அது வந்த வழியே அப்படிதான் பயன்படுத்துவாங்க வார்த்தையை. ஒரு நண்பருக்கு உடம்பு சரியில்லை வந்தார், அவருக்கு மாத்திரம் வரல, செல்வி ஜெயலலிதா அவர்களை மாத்திரம் பார்க்கல, ஷோ அவர்களை போய் சந்தித்து அதனால ஷோ அவர்களையும் போய் சந்திச்சாரு. அவருடைய நண்பர் ரெண்டு பேரும் இதுக்காக திரு கோபண்ணா அவர்கள் இன்வைட் பண்ணி நீங்க வந்து கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்த. கடந்த வாரம் சொன்னார்களா இல்லையா முதலமைச்சர் ஸ்டேட்மெண்ட்ல சொன்னாங்களா இல்லையா எனக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு? அப்போ ஒரு நண்பரை உடல்நிலை சரியில்லாத ஒரு நண்பரை வீட்டுக்கு வந்து பாக்குறதுல என்ன தப்பு இருக்க முடியும்? நான் சொல்றேன், பிரதமரை வந்து பிரதமர் முதலமைச்சரை சந்திக்கிறாங்க. அந்த சந்திப்பு கூடாதுன்றதெல்லாம் நாங்கள் சொல்லவில்லை. அந்த சந்திப்புக்கு உள்ள பல விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இந்த அம்மா மேல வழக்கு இருக்கு, உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு இருக்கு, இன்னும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. நாடாளுமன்றத்தில் நரேந்திர மோடிக்கு ஆதரவு தமிழ்நாட்டில் ஒரு விஷயம் நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் பாஜக வந்து அதிமுக ஒரு ஊழல் கட்சி என்று சொல்லி பார்த்தார்கள், பிரச்சாரம் செய்தார்கள். இனி அவர்களுக்கு கட்சி வளர்க்க முடியுற நம்பிக்கை போய்விட்ட காரணத்தினாலே இனி ஜெயலலிதாவை சரி செய்து தமிழ்நாட்டு அரசியலை நடத்தலாம் என்கிற முடிவுக்கு நரேந்திர மோடி வந்திருக்கிறார். இன்னும் சில காலத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜக அதிமுக ஆதரவு சொல்றீங்க. இதுக்கெல்லாம் அரசியல் நிறைய இருக்கு பின்னணி. இல்ல இல்ல இப்போ நீங்க சந்திப்பு தவறுன்னு சொல்லியே இந்த ஊழல் வழக்கு, இந்த குற்றச்சாட்டு, மேல்முறையீடு இதெல்லாம் சொல்றீங்க. நீங்க அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் திமுக தலைவர் சந்திக்கும் பொழுது ராஜா மேல வழக்கு இருந்தது, அதுக்கெல்லாம் ஒரு நோக்கம் பார்க்கப்பட்டது. இல்ல இல்ல, அதாவது நீங்க கலைஞர் வந்து டெல்லிக்கு போனாரு, சோனியாவை சந்திச்சாரா இல்ல மன்மோகன் சந்திச்சா என்ன கேட்ட நடக்கும் போதும் தலைவர் சந்திக்கல இல்ல. அப்படி இங்க ஒரு முதலமைச்சர் இல்லாட்டி ஒரு முன்னாள் முதலமைச்சர் பிரதமரையோ ஒரு கூட்டணி கட்சி தலைவரையோ முன்னாள் முதலமைச்சரான பிறகு டெல்லியில இல்ல முன்னாள் முதலமைச்சர் வழக்கு நடந்தது, காங்கிரஸ் போகலன்னு சொல்லிட்டாரு, சந்திக்க மாட்டேன்ட்டாரு. திரும்பவும் சொல்லுகிறேன், சந்தித்ததை தவறு என்று நாங்கள் சொல்லவில்லை. சந்திப்பதில் அரசியல் உள்நோக்கம் இருக்கு, அரசியல் கணக்கு இருக்கு, பல மியூச்சுவல் அரசியல் ஆதாயம் எடுக்கிற அடிப்படையில அந்த சந்திப்பு நடந்திருக்கு. இனி வந்து வருகிற காலங்களிலே தமிழ்நாட்டிலே இருக்கிற பாஜகவினுடைய அதிமுக எதிர்ப்பு அரசியல் இருந்து அவர்கள் மறுபடியும் ஆதரவு நிலை எடுக்கலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்க்கிற முயற்சி வந்து வெற்றி பெறலை என்பதை அகில இந்திய தலைமை உணர்ந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் அவர்கள் வந்து ஜெயலலிதாவை வைத்துக் கொண்டு தமிழ்நாடு அரசியல் நடத்தலாம் இருக்கான். அதே நேரத்தில் நரேந்திர பிஜேபி 2 இடத்துல ஜெயிச்சோம், எங்களுக்கு வெற்றி பெறல, நீங்க அதை சொல்றீங்களா?
கடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் உங்களுடைய வாக்கு சதவீதம் எடுத்து பாருங்க. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி செல்வாக்கு என்னன்றத 2016 தேர்தலில் நிரூபிக்கிறோம். இல்லைங்க மிஸ்டர் ஹரி, இவங்க என்ன சொல்றாங்க, சந்திச்சதுல தவறுனா நாகரிகமா சொல்லணும். ஒரு EVK இளங்கோவன் வந்து ஒரு வார்த்தையை பயன்படுத்தும் போது ஒரு பிரைம் மினிஸ்டர் அண்ட் சீஃப் மினிஸ்டர் they have a protocol. He just can't say rubbish words. ஒரு கள்ள உறவுங்கிறத விட கேவலமான ரெண்டு கட்சிகளுக்கும் இடையே சொல்றேன். கட்சிகளா இருக்கட்டும் தலைவர்களா இருக்கட்டும் ஒரு கீழ்த்தனமான அரசியல்வாதியை போல ஒரு முதலமைச்சர் பெண் முதலமைச்சர் அந்த வார்த்தையை அதிர்ச்சி இவங்களுக்கு ஏற்படுத்துது, எனக்கு ஏற்படுத்தல. நாட்டுடைய அதான் சொல்லணும், மரண வியாபாரின்னு சொன்னாலும் அவங்க தலைவரே அவங்க அப்படித்தான் பயன்படுத்துவாங்க, அப்படித்தான் அவங்க அரசியல் பண்ணிருக்காங்க. நீங்க காங்கிரஸ் இந்த வார்த்தையை பயன்படுத்த அதிர்ச்சி அடைய வேண்டிய அவசியம் இல்ல. அவங்க தரவதான் அவங்க பாரம்பரியம் பண்பாடு பாஜக என்ன அடிப்படையில என்ன ஆதாரத்தை வச்சு இல்ல அதாவது இரண்டு கட்சிகளுக்கு இடையே என்று அவர் சொன்னாலும் என்ன ஆதாரத்தை வச்சு அவர் சொல்றாரு. அதாவது சரி ஒரு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக பிரதமரே வந்து முதலமைச்சர் போய் கேட்கிறாங்க, எங்கள் சில பில்ஸுக்காக உங்கள் கட்சி ஆதரவு கொடுங்க, அது என்ன பெரிய தப்பா? அதுக்காக நாங்க சொல்றோம் அரசியல் காரணங்களுக்காக லேண்ட் அக்விசிஷன் பில்லிலோ ஜிஎஸ்டி பில்லிலோ அவங்களுடைய நிலைப்பாடு வெளிப்படையாக எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஜிஎஸ்டி பில்ல வன்மையாக அவர்கள் எதிர்க்கிறாங்க. இன்னைக்கு இந்த மெமரண்டத்திலையும் ஜிஎஸ்டி பத்தி ஏன் எதிர்க்கிறாங்கன்னு முதலமைச்சர் டீடைலா விளக்கம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி லேண்ட் அக்விசிஷன் பில்ல சில கிளாஸஸ்க்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இப்போ முக்காவாசி அந்த பார்லிமெண்டரி கமிட்டியில அந்த கிளாஸ் எல்லாம் நீக்கப்பட போகுது அப்படிங்கிற அறிவிப்பு வந்திருக்குது. சோ பார்ட்டி வந்து ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறாங்க. பிரதமர் வந்து கேட்கிறாரு, எங்களுக்கு ஆதரவு தேவை இந்த விஷயங்களில், இந்த பில்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? அது என்ன கள்ளத்தனம் என்ன இருக்கிறது? அபத்தமான ஒரு வாதமா இருக்குது. நிச்சயமாக அப்படி பிரதமர் ஓபனாக போயிருக்கிறார், வெளிப்படையாக ஆதரவு கேட்டிருந்தாலும் அதில் எந்த தவறும் கிடையாது. மாநில நலன் சார்ந்து ஒரு மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளி தோற்றத்துக்கு பல விஷயங்கள் பேச ரெண்டு பேரும் வந்து மாநில நலன் இல்லாம எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இல்ல இரண்டு அரசியல் தலைவர்கள், அதாவது அதிமுகவுக்கு பிரதமருடைய ஆதரவு தேவை, அதே நேரத்தில் பிரதமருக்கும் அதிமுக ஆதரவு தேவை, மியூச்சுவல் பெனிஃபிட். இதோ அரசியல் கணக்கின் நடுவுல வந்து கடுமையான அதிமுக சமீபத்தில் அமித்ஷா பேசியிருக்காரு, இது ஒரு ஊழல் கட்சின்னு சொன்னாரு. இப்ப ஊழல் கட்சியை சேர்ந்த தலைவரை போய் பார்த்திருக்காங்க. என்னங்க பேசுறீங்க? என்ன பேசுறீங்க நீங்க? அமித்ஷா என்ன சொன்னாரு? ராகுல் காந்தி ஊழல் கட்சி காங்கிரஸ் சொன்னது இல்லையா? எல்லாரும் ஒரு சமயத்துல பேசினா விவாதம் சரியா இருக்காது. ஒரு இடைவெளி எடுக்க வேண்டியிருக்கிறது. எப்படி ராகுல் காந்தி திமுக அதிமுக என்று யாரையும் குறிப்பிட்டு சொல்லாமல் சொன்னாரோ, அதே போல அமித்ஷா யாரையும் குறிப்பிட்டு நேரடியாக சொல்லவில்லை. அது தொடர் கோரிக்கையாக இருக்கக்கூடிய பல அம்சங்கள், அதுல இடம்பெற்றிருக்கக்கூடிய அம்சங்களுக்கு போறதுக்கு முன்பாக இடம் பெறாத அம்சத்திலிருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். சகோதரி CR சரஸ்வதி, நேற்று அதிமுகவுடைய சாதனை விளக்க கூட்டத்தில் நேற்று முன்தினம் பேசும்பொழுது அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன், மதுவிலக்குத்துறை அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் சொல்கிறார், எங்களுக்கு மதுவிலக்கு அப்படிங்கிறது ஏற்புதான், மதுவினால தீங்குதான், மத்திய அளவுல மதுவிலக்கு அப்படிங்கிறது கொள்கை ரீதியா அமல்படுத்தப்படுமாயின் நாங்க அதை செயல்படுத்துவோம் அப்படிங்கிறார். உண்மையிலேயே மது தீங்கு, மதுவினால் பாதிப்பு, மதுவிலக்கு தான் அரசாங்கத்துடைய லட்சியம் அப்படின்னு அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் சொல்வது சரி அப்படின்னா அந்த ஒரு கோரிக்கையை பிரதமரிடம் கொடுத்திருக்கலாமே. இங்க கோரிக்கைகள் இருக்கிறது, எங்களுக்கும் மது ஒழிக்கப்பட வேண்டும் தான். இப்ப ஒரே பிரச்சனையா இருக்கிறது, அகில இந்திய கொள்கை இல்ல, தயவு செஞ்சு கொண்டு வாங்கன்னு அந்த ஒரு வரி
21 பக்கம் அந்த ஒரு டாக்குமெண்ட்ல இடம்பெற்றிருக்கணுமா வேண்டாம், ஏன் இடம்பெறல? அதிமுக அந்த கேள்வி கேக்குறீங்களே, இதுவரைக்கும் இப்ப போராடிட்டு இருக்க கட்சிகள் இதை பற்றி ஆளுங்கட்சியா இருந்த காங்கிரஸ் இருக்கும் போது திமுக கொடுத்தாங்களா? பல வருடமாக வைகோ கொடுத்தாரா? டெல்லிக்கு போய் அந்த திமுக கேட்கிறேன், பாமக கேட்கிறேன், மதிமுக கேட்கிறேன், காங்கிரஸ் கேட்கிறேன். நீங்க என்ன சொன்னீங்க? எங்களுக்கு மதுவிலக்குங்கிறது ஏற்பு தான், தேசிய அளவுல கொள்கை வந்தா தேசிய அளவுல மதுவிலக்கு கொண்டு வந்தா இப்பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் நடைமுறை சாத்தியம் இல்லை. இந்திய அளவில் கொண்டு வரப்பட்டால் தமிழ்நாட்டில் சாத்தியப்படுத்த முடியும். ஒரு வரி எவ்வளவோ விஷயங்கள் அட்ரஸ் பண்ணிருக்கீங்க, எவ்வளவோ விஷயங்கள் அட்ரஸ் பண்ணிருக்கீங்க, இந்த ஒரு வரியை ஏன் சேர்க்கவில்லை? இப்ப போராடுறது மதுவிலக்கை உடனே அமல்படுத்த வேண்டும். போராடுற கட்சிகள் முதல்ல வைக்கட்டும். நீங்க என்ன சொல்றீங்க? தமிழ்நாட்டை மட்டும் காப்பாற்ற நினைக்கிறீங்க, இந்திய மக்களை காப்பாற்ற மத்திய அரசு கொண்டு வந்தாங்க. மத்திய அரசு கொண்டு இல்லைங்க, ஒரு கடை கூட போடல. குஜராத்ல மது கிடைக்குது, குஜராத்ல 5 ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் இன்னைக்கு கிடைக்குது. கேரளால ஒரு கடை கூட மூடப்படலை. காங்கிரஸ் ஆள 2 ஸ்டேட்லயுமே மூடப்படல. டாக்டர் சுமன் கமிங் டு நெக்ஸ்ட். இது வந்து ப்ளீஸ் வெயிட், நான் உங்கள்ட்ட கட்சி அடுத்து நான் உங்கள்ட்ட வரேன். ஐ அம் கமிங் டு நெக்ஸ்ட். நான் டாக்டர் சரஸ்வதி அவர்கள்ட்ட கேட்கிறேன், இதுதான் உங்களுடைய கொள்கை அப்படின்னா மத்திய அரசு கிட்ட இந்த ஒரு வரி நீங்க சேர்த்திருக்கலாம். நீங்க மறட்டுங்க, மது கொள்கை எடுத்திருக்க கைகள் எடுத்திருக்கவங்க யாராவது இன்னைக்கு மத்திய அரசு செய்யணும்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் போராடுறவங்க சொல்லிட்டு நாங்க நீ மது உடனே அமல்படுத்த நாங்க சொல்லலையே. சொன்னது நீங்க. சாத்தியப்படாது. எங்களுடைய வாடம் உடனே இது நடக்காது. உடனே இங்க தமிழ்நாட்டில் மூடினால் அதன் விளைவுகள் மிக பயங்கரமாக ஒரு கொள்கையை அமல்படுத்தணும்னு சொல்ற நீங்க அந்த ஒரு கோரிக்கை வைக்கல அப்படிங்கிறது கேள்விக்குரியது. டாக்டர் சுமந்த், எஸ் யூ வாண்டட் டு மேக் அ பாயிண்ட். இல்ல 2 விஷயம். ஒன்னு வந்து அதிமுக வெளிப்படையாகவே பூரண மதுவிலக்கு இப்பொழுது தமிழ்நாட்டில் அமல்படுத்துவது நடைமுறையாக பிராக்டிக்கலாக முடியாது என்று அறிவித்தாச்சு. 2வது விஷயம், அவங்க அதனால வந்து அறிவித்த பிறகு அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் என்ன சொல்றார்? இல்ல அறிவித்த பிறகு மத்திய அளவுல கொள்கை வருமானால் இல்ல மத்திய அரசு அகில இந்திய அளவிலே ஒரு முடிவு எடுத்து மதுவிலக்கு என்ற கொள்கையை அமல்படுத்தினால் தமிழ்நாட்டிலும் மதுவிலக்கு சுமன் வந்து கிடையாது. பொது அது வந்து ஒரு we won't yield. What is the fact? Don't color anybody. No, he won't yield. அவருக்கு ஒரு பாடம் இருக்கு. டாக்டர் சுமந்த் கேள்வியை எழுதுனா அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் மதுவிலக்குங்கிறது நல்ல விஷயம் தான், மதுவால் தீங்குதான். ஆனா மத்திய அரசாங்கம் ஒரு கொள்கையை அறிவித்தா நாங்க செயல்படுத்த தயார்கிறார். அந்த கொள்கையை நீங்க எடுங்க, நாங்க கொண்டு வருவோம். ஒரு கோரிக்கை மனுவை 21 பக்கம் சேர்த்து கோரிக்கை மனுவில் ஒரு வரி இருந்திருக்கலாம். ஒரு நிமிஷம், இதை வந்து நான் பாக்குறது விதம் வேற. ஒண்ணு வந்து அதிமுக வந்து மது வந்து தீங்கு விளைவிக்குதுன்னு சொல்றது ஒண்ணு, பூரண மதுவிலக்கை நாங்கள் முழுமையாக ஆதரிக்கிறோம் சொல்றது வேற. இதுவரைக்கும் பூரண மதுவிலக்கு மத்திய அரசு கொண்டு வந்தால் அதுதான் கொண்டு வருது. இது வந்து மதுவிலக்கு கொள்கை இவங்க தான் நிறைவேற்றணும். மத்திய அரசு கொள்கையாக பூரண மதுவிலக்கு என்று கொண்டு வந்தால் அப்புறம் தமிழ்நாட்டை மட்டும் எப்படி மது விற்க முடியும்? இது வந்து இட்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட், இட்ஸ் a fait accompli சொல்லுவாங்க. அதாவது எங்களை அரசு கொண்டு வந்தால் தீங்கு விளைவிக்கும், அரசு கொண்டு வந்தால் மதுவிலக்கு கொள்கையை பொறுத்த வரைக்கும்
தமிழ்நாடு அரசு தான் நிறைவேற்றணும். படிப்படியா நிறைவேற்றதா கேரளாவில் நிறைவேற்றி இருக்கோம். அதாவது மதுவிலக்கு கொள்கையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக்குகிறேன் என்று வீராவேஷம் பேசிய ஜெயலலிதா ஆட்சியில மதுவிலக்கு கொள்கை தமிழ்நாட்டிலே இவ்வளவு பெரிய போராட்டம், சசி பெருமாளுடைய மரணம், இதுபோல கொந்தளிப்பான சூழ்நிலை இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கிடையாது. இங்கதான் 30,000 கோடி வருமானத்தை அரசு கஜானாவை நிரப்பிக் கொண்டு மக்களை படு பாதாளத்தில் தள்ளிக் கொண்டிருக்கிற ஒரு அரசு, மக்களை பற்றி கவலைப்படாத அரசு, இலவசங்களை கொடுத்து அடுத்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக இந்த மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிற ஒரு அரசு இன்றைக்கு மதுவிலக்கு கொள்கைக்கு தேசிய அளவில் மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று காட்டுவது திசை திருப்புகிற செயல், பிரச்சனையை சந்திக்க அஞ்சுகிற செயல். நீ உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்கள் மீது ஜெயலலிதாவுக்கு அக்கறை இருக்குமானால், அதிமுக இருக்குமானால் உடனே மதுவிலக்கு கொள்கையை நீங்க படிப்படியா அமல்படுத்துவதற்கான முயற்சியில் இறங்க வேண்டுமே தவிர அதுதான் என்னமோ அதிமுக பத்தி பக்கம் கொடுத்திருக்காங்க. இந்தியாவில் இதை போல ஒரு எதிர்கட்சிகள் கேவலமா மாணவர்களை தூண்டிவிட்டு போராட்டம் நடத்தி கொச்சப்படுத்தல. மாணவர்களை பார்த்துட்டு போலையா? எப்படி என்ன படிக்க போறாங்க மாணவர்கள்? எல்லா ஸ்டேட்லயும் இந்த மாதிரி கேவலமா அரசியல் பண்ணலையா? தமிழ்நாடு சொல்றாங்க எந்த ஸ்டேட்லயும் இந்த மாதிரி கேவலமான அரசியல் பண்ணல எதிர்கட்சிகள். இங்கதான் பண்றீங்க. திரு ராதாகிருஷ்ணன், 21 கோரிக்கைகள், எந்த கோரிக்கையில உங்களுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கும். நம்பர் 1 மேகதாத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. பக்கம் 1 மேகதாஸ் சொல்லும் போது காவேரியை சொல்லியிருக்கணும். கெசட் நோட்டிபிகேஷன் சொல்லல. தென் ஒன் பை ஒன் வந்துடுறேன், தப்பா நினைக்கிறாங்க. தென் இன்டர்லிங்கிங் ஆஃப் வாட்டர், இன்டர்லிங்காவில் ஒரு பேசிக் அச்சங்கோயில் பம்பை வைப்பாறு லிங்க் அது இல்ல. அச்சங்கோயில் பம்பை வைப்பாறு லிங்க் இல்ல, அதுதான் முக்கிய பேசிக்கா. திமுக நிறைவேற்றப்பட்ட தாம்பரவர்ணி, கர்மேனியாறு, நம்பியார் திட்டத்துக்கு மத்திய சர்க்கார் நிதி கொடுக்கணும். அதை பற்றி திமுக குறிப்பிடல. எந்த 3வது பக்கத்துல காவேரி குண்டார் லிங்க் கொடுத்திருக்காங்க, பெண்ணாருக்கு குண்டார் லிங்க் கொடுத்திருக்காங்க. ஆனா தாம்பரவர்ணி, கர்மேனியாறு, நம்பியார் திட்டம் ஏற்கனவே பாதி 50% முடிஞ்சு போச்சு. அதுக்கான திட்டத்துக்கான உதவியை அவங்க கொடுக்கல. அதற்கு பிறகு நீங்க வாங்க இலங்கை தமிழர் பிரச்சனை மனு கொடுத்திருக்காங்க. இலங்கை தமிழர் பிரச்சனை இவங்க சட்டமன்றத்தில் போட்டு தீர்மானம் என்ன? சர்வதேச சுதந்திரமான நம்பகமான விசாரணை அமைக்க இந்தியா பாடுபட வேண்டும் சொன்னாங்க. நம்பர் 1. நம்பர் 2, இலங்கை தமிழர் விரும்புகின்ற அரசியல் தீர்வுக்காக பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும். அது இந்தியா அர்ஜி பண்ணு சொன்னாங்க. ஆனால் அது வெளிப்படையாக தெளிவாக இந்த மனுவில் குறிப்பிடப்படவில்லை. அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயம், இந்த ரைட் வேர்ல்ட் ஃபோரா சொல்ல வர்றேங்க, அதான் சொல்ல வர்றேங்க. நான் பேசுறத அர்ணாப் கோஸ்வாமி நினைக்கிறீங்க. யூஎன்ல சொல்ல சொல்லிருக்காங்க. யூஎன்ல சொல்றது மட்டும் கிடையாது. நான் கேட்டது நம்பர் சர்வதேச நம்பகமான விசாரணை வேண்டும் முள்ளிவாய்க்கால் விஷயத்துல சட்டமன்ற தீர்மானம் போட்ட கொஞ்சம் கேளுங்க. ரெஃபரண்டம் இஸ் நீடட் ஃபார் தி பொலிட்டிக்கல் செட்டில்மெண்ட். இந்த 2 தீர்மானம் அசம்பிளில போட்டது. அந்த தீர்மானத்தை ஏன் ஹைலைட் பண்ணல? 2. 3வது அதுக்கு பிறகு திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட மின்சார உற்பத்தி திட்டங்களை
பற்றி இங்க பேசவே இல்லை. மத்திய சர்க்கார் உதவி வாங்கணும், அதை பற்றி இந்த மனுவில் குறிப்பிடப்படல. மீனவர் பிரச்சனை பேசும்போது இன்னொரு பிரச்சனைக்கு பழவேற்காடு பிரச்சனை, பழவேற்காடு மீனவர் பிரச்சனை முக்கியமான பிரச்சனை, அதை பற்றி பேசலாம். ஆந்திராவுக்கும் தமிழ்நாடுக்கும். பிறகு சேலம் இரும்பாலை பிரச்சனை, என்எல்சில தெளிவான மனு கொடுக்கல. நெய்வேலி லிக்விட் கார்பரேஷன் என்எல்சில தெளிவான முடிவு கொடுக்கல. ஒரு விரிவான கடிதம் எழுதப்பட்டிருக்கலாம். பலவேறு பிரச்சனைகள் சொல்லலாம் இந்த மனுவுல. சும்மா ஒப்புக்கு இந்த மனு தள்ளப்பட்டிருக்கு. திரு கே ராதாகிருஷ்ணன், இந்த மனுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இன்னும் நிறைய இடம்பெற்றிருக்கலாம் அப்படிங்கிற கோரிக்கை வைப்பீங்க. நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இடம்பெற்றிருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே தேவையில்லாத பிரச்சனைகள், முக்கியமான முக்கியத்துவம் வரக்கூடிய விஷயம் இன்டர்லிங்கிங்க. நான் உச்சநீதிமன்ற வழக்கு போட்டவன். நாங்க 30 வருஷமா பாடுவேன். ஏன் அச்சங்கோயில் பம்பார சொல்லல? நம் திமுக நிறைவேற்றப்பட்ட தாமிரவர்ணி கர்மேனியாறு நம்பியார் திட்டத்தை ஏன் சொல்லல? நிதி கேட்கணுமா வேண்டாமா? அதை பற்றி குறிப்பிட குண்டார குடிச்சிருக்கீங்க, காவேரி இணைத்து சொல்லிருக்கீங்க, அதை கேட்கல. சரி, ஈழத்தமிழர் பிரச்சனை நீங்க தான் சட்டமன்ற தீர்மானம் போட்டீங்க. அந்த தீர்மானத்தை ஏதாவது நிலைப்பாடு வழிவிருக்கான்னு பாருங்க. என்ன நிலைப்பாடு? இது நாங்க எடுக்கல. ஈழம் அப்படிங்கிற ஈழத்துக்கு சொல்லலுங்க. நான் ஈழத்துக்கு போகல. நீங்க ஈழம் அப்படிங்கிற நான் என்ன சட்டமன்றத்தை என்ன தீர்மானம் போட்டேங்க? சர்வதேச சுதந்திரமான நம்பகமான நடத்துவோம். ஆனா நாங்களாம் முட்டாள். இல்ல சார், இதுல பார்த்த அவங்க என்ன சர்வதேச சுதந்திரம் கேட்டாங்களா இல்லையா? உண்மையில ஏன் இந்த மனு குறிப்பிடல? இரண்டாவது, ஏன் தக்க சர்வதேச போரம்ல சொன்னாங்க, ஏன் இதுல வரல? மிஸ்டர் ராதாகிருஷ்ணன், தக்க சர்வதேச போரம்ல மத்திய அரசாங்கம் யூஎன்ல சொல்லிருக்காங்க. மிஸ்டர் பதில் சொல்லலாம். சாரி, நான் சொல்றது நீங்க புரியாம பேசலாம். உங்ககிட்ட பேசி நீங்க கேள்வி நான் சொல்றது சரியா? சட்டமன்ற தீர்மானத்தை நீங்க சொல்லல சார். நீங்க கேள்வி எடுத்துக்க மாட்டீங்களே. அந்த இதுல பார்க்கும்போது ஒரு தக்க சர்வதேச போரம் எல்லாரும் புரியணும். சட்டமன்றத்தில் என்ன தீர்மானம் போட்டாங்க? தீர்மான வடிவம் நீங்க உங்களுக்கு தீர்மானம் போட்டாங்களா இல்லையா? போட்டாங்க. வரணுமா இல்லையா? ஏன் வரல? அதான் கேட்கிறேன். அதை குறிக்கக்கூடிய சும்மா குடிநீர் திட்டங்கள் மட்டும் இன்டர்லிங் போட்டிருக்காங்க. ஏன் அச்சகோயில் பம்பை போடல? மிஸ்டர் ராதாகிருஷ்ணன், அதை குறிக்கக்கூடிய விஷயங்கள் கூட இல்லைங்க. நீங்க சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் போட்டு அது பிரதமருக்கு சொல்லுவாங்க. நீங்களே சொல்லுங்க. பிரதமருக்கு சொல்லுவோம். மனுவா கொடுக்கும்போது கையெழுத்து கொடுக்கும்போது அந்த நிலைப்பாடுகளை வரணுமா வேண்டாமா? ஏன் வரணும்? இதுல ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் பிஃபோர் கமிங் டு டாக்டர், நேரில் பல விஷயங்கள்ல சரியாக தமிழ்நாடு பிரச்சனை எடுத்து வைக்கவில்லை என்றுதான் என்னுடைய கலை. ஈழம் அப்படிங்கிறது ஈழத்தமிழர்களுடைய கனவு. அதை அடைவதற்கு ஏற்ற சொல்லலங்க. நான் ஈழத்துக்கு போல சர்வதேச சுதந்திரமான அரசியல் நிலைப்பாடுக்கு வாக்கெடுப்பு நடத்துறோம். ஈழம் நான் பேசல. ஈழமே அதுவே பேசுறேங்க. ஈழம் நான் பேசல. ஒரு பொறுப்பாக வாக்கெடுப்பு நடத்தும் அதுல போட்டிருக்கு. ஈழம் அப்படிங்கிறது ஈழத்தமிழர்கள் கனவாக இருக்கு. ஈழம் என்பது ஈழத்தமிழர்களுடைய கனவாக இருக்கிறது. அதற்கு ஏற்றார் போல அரசியல் தீர்வுகளை மத்திய அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும். இலங்கையில் இனப்படுகொலை நடந்திருக்கிறது. அந்த இனப்படுகொலை நடத்தியவர்களை தக்க சர்வதேச போரம்ல such as the United Nations Human Rights Council அதுல முன்னிறுத்தி நீதி கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற வரிகள் இருக்கு. சர்வதேச பல தடவை இருக்கு. இப்போது கேட்கிற சர்வதேச விசாரணை புலனாய்வு விசாரணை நம்பகமான விசாரணை செப்டம்பர் ரிப்போர்ட்டே வரப்போகுது. அடுத்த யூனிட் செஷன் ஐநா ரிப்போர்ட்ல அதை புரிஞ்சுக்கணும். இல்ல ஹரி ரெண்டு விஷயம். ஃபர்ஸ்ட் இந்த மெமரண்டம்ல இருக்கிற விஷயங்கள் தமிழ்நாட்டை மத்திய அரசு மூலமாக தீர்த்து வைக்க வேண்டிய சில பிரச்சனைகள்.
இதுதான் ஃபுல் லிஸ்ட். இதை தவிர தமிழ்நாட்டுல வேற பிரச்சனையே இல்லைன்னு எங்கேயுமே கூறப்படல. இது வந்து ஒரு பிரையாரிட்டைஸ் பண்ணி சில விஷயங்களை சொல்லி இருக்காங்க. இந்த விஷயங்களில் முக்கியமான அம்சங்க ஏதாவது தவறு இருக்கிறதா? இல்ல முக்கியமான அம்சங்கள் இல்லை. டிபேட் பண்ணோம்னா நாளைக்குள்ள இன்னொரு 50 விஷயம் லிஸ்ட்ல ஆட் பண்ணுவோம். தமிழ்நாட்டில் இருக்கும் பிரச்சனைகள் இந்திரா காந்தி காலத்தில் ஏற்பட்ட திட்டம், நிறைவேற்றப்பட்ட மத்திய சர்க்கார் முடிவு செய்யப்பட்ட திட்டம், அச்சங்கோயில் பம்பை வைப்பார். இல்ல சில விஷயங்கள் விடப்பட்டிருக்கலாம். இது வந்து நீங்க ஒரு விஷயத்தை தான் நம்ம எடுத்துக்கணும். இதுல வந்து இன்னும் நாளைக்கு ஏன் இன்னொரு மெமரண்டம் கொடுக்கறதுல என்ன பிரச்சனை? 24 கடிதங்கள் போயிருக்கு இந்த பிரதமருக்கு அப்படின்னு ஒரு மேட்டர்ல மட்டும் எடுத்து வச்சிருக்காங்க இல்லையா, இலங்கை தமிழர் பிரச்சனையில, அந்த பிஷர்மேன் பிரச்சனையில. அதே போல நாளைக்கு இன்னொரு மெமரண்டம்ல இன்னொரு 20 விடப்பட்டதான் நீங்க சொல்லக்கூடிய என்எல்சி கடிதம் எழுதப்பட்டது. பிரச்சனை வந்தப்போ காங்கிரஸ் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் முயன்ற போது பார்க்கணுமே தவிர இன்னும் நிறைய விட்டு போயிருக்கு, இதையும் கேட்டிருக்கலாமே அப்படிங்கிறது வந்து ஒரு எந்த அது சரி. நிச்சயமாக சில முக்கியமான பிரச்சனைகள் இதில் இடம்பெறாமல் இருக்கலாம். அது வந்து ஒரு பெரிய தவறாக எடுத்துக்கொள்ள திரு ராகவன் அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்ற தமிழக அரசாங்கத்தை இஷ்யூ பேஸ்டா விமர்சிப்பதுல, கடுமையா விமர்சிப்பதுல, இஷ்யூஸ்ல உறுதியா நிற்பதுல தமிழக காங்கிரசுக்கும் மத்திய காங்கிரசுக்கும் ஒருங்கிணைந்து இருக்கக்கூடிய உறுதி பாஜகவுக்கு இருக்கிறதா? நீங்க நாங்க we are soft on ADMK நாட் அட் ஆல், நாங்க வந்து உறுதியா இருக்கோம் அப்படிங்கிறீங்க. காங்கிரஸ் மத்திய தலைமையும் தமிழக காங்கிரஸ் தலைமையும் மது விவகாரத்துல காட்டிய ஒருங்கிணைப்பும் உறுதியும் உங்கள்கிட்ட இருக்கிறது. Why not? ஏனென்றால் தமிழ்நாட்டில் மதுவிலக்கு வேணும், மது கொள்கையில மாற்றம் வேணும்னு தமிழக காங்கிரஸ் வலியுறுத்தது. ராகுல் காந்தியும் தமிழ்நாட்டுக்கு வந்து அதையே வலியுறுத்தி திருச்சி மாநாட்டில் பேசுறார். தமிழ்நாடு பாஜக தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு வேண்டும், மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று சொல்கிறது. தமிழ்நாடு பாஜக எப்படி சொல்ல, தேசிய தலைவர் அமித்ஷா வருகிறார். அவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை பற்றி பேசுகிறார், இங்க இருக்கக்கூடிய சமுதாய பிரச்சனைகளை பற்றி பேசுகிறார், அதற்கு தீர்வு காண்பேன் என்கிறார். மதுவிலக்கு பற்றி இங்க பற்றி எறிந்து கொண்டிருக்க ஒரு வரி பேசுறார். பாரத பிரதமர் பேசலாம், புரிஞ்சுக்கிறோம், அவர் பிரதமர் அரசாங்க முறையா வந்திருக்கிறாரு. அமித்ஷா பேசலாமே, ராகுல் காந்தி பேசியிருக்கிறாரு, நீங்க பேசலாம். இங்க பாருங்க, நாங்க உள்ளத்துல வைத்திருக்கிறோம். குஜராத்ல இத மது விலக்கு பத்தி அமலில் இருக்கிறது. இந்தியாவுடைய நீங்க பேசும்போது ஏற்கனவே சொன்னீங்க, எல்லா இடத்துலயும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல ஸ்டேட் பாலிசில இருக்கு, 47 இருக்கு. இதை இந்தியா முழுக்க கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டா நல்ல, இது ஒரு சரியான தருணம் என்று சொன்னால் கொண்டு வரணும். ஆனால் நேற்றைக்கு மரியாதைக்குரிய எங்களுடைய தலைவர் வந்தது பேசினது வேற ஒரு கூட்டத்துல, அந்த கூட்டத்துக்கு என்ன ரெலவெண்டோ அதை பேசிட்டு போயிருக்கிறாரே தவிர நீங்கள் அதை கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன்னு அவர் போகல. தமிழ்நாட்டில் வெவ்வேறு விஷயம், தமிழ்நாட்டில் வந்து ஊழல் நடக்குது, வளர்ச்சியும் இருக்குன்னு பேசுறாரு. ராகுல் காந்தி வந்ததும் காமராஜர் விழால அதுல இதை பத்தி பேசினார். இதுல அவர் பேசியிருப்பது அப்படிங்கிறது இன்னைக்கு இதை பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி இருக்கும் பொழுது பேசுவார் அப்படிங்கறத எதிர்பார்ப்பாங்க. இன்னைக்கு சில பேர் வந்து இதை வைத்துக்கொண்டு அரசியல் ஆதாயம் நடத்த வேண்டும் என்று சொல்லி செய்வதற்கெல்லாம் நாங்க பின்னாடி வர வேண்டிய அவசியம் இல்லை. மது ஒழிப்பிற்காக ஒரு மாசத்துக்கு முன்னாடி எங்களுடைய மாநில தலைவர் தலைமையில் எல்லா மாவட்டங்களிலும் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம். அதற்கு முன்பாக தாலிகாக்கும் போராட்டம் என்று மரியாதைக்குரிய தேசிய லீடர் பேசாதனால இதற்கு ஆதரவு நடத்தமா என்ன? ராகுல் காந்தி பலமுறை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார், இந்தியாவில் பலமுறை பல கூட்டங்களில் பேசியிருக்கிறார். இந்தியா முழுவதும் மது ஒழிப்பை கொண்டு வரணும்னு ஏன் பேசல? அதுங்க இன்னைக்கு மொமெண்டம் இருக்கு. உங்க கட்சி உட்பட உங்க கட்சி உட்பட கொண்டு வருவாங்க என்று சொல்லவே இல்லை. திரு வைகோக்கும் காங்கிரஸுக்கும் போட்டி இருக்கலாம். அதனால நான் பெரியவனா நீ பெரியவனா அவங்க சண்டை போட்டிருக்கலாம். அதனால வைகோ பேசிட்டாரு, ராகுல் காந்தி பேசி இருக்கலாம். நான் என்ன கேட்கிறேன், அதான் சொல்றேன், இவங்களுக்கு இன்னைக்கு அதே திரு வைகோ கூட சொல்றேன், அந்த இடத்துல போய் உடைச்சாருன்னா 8 மாசமாவோ 8 வருஷமாவோ 6 வருஷமா அங்க இருக்குது. அந்த அதே கலிங்கப்பட்டியில அந்த மது கடை இருக்கிறது. இன்னைக்கு என்னமோ இன்னைக்குதான் வந்த மாதிரி அவர் சொல்றாரு.
இதெல்லாம் நான் என்ன சொல்றேன், இப்படி ஏதோ உணர்வு பூர்வமா அல்லது ஏதோ ஒரு விஷயத்திற்காக செய்யறது அது அல்ல. நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி உண்மையிலே நினைக்கிறோம் ஆர்டிகல் 47 இம்ப்ளிமெண்ட் செய்யணும் நினைக்கிறோம். இது சரியான தருணம் நினைக்கிறோம். குறைந்தபட்சம் அதாவது குஜராத்ல இருக்கு, மற்ற பாஜக ஆளும் மாநிலங்கள்ல இல்ல. தேசிய கொள்கையை கொண்டு வரலாம். மிஸ்டர் ஹரி புரிஞ்சுக்கோங்க, நீங்க வந்து குஜராத்ல ஒரு டைரக்டிவ் பிரின்சிபல் யூனிஃபார்ம் சிவில் கோட் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க. திரு கே ராதாகிருஷ்ணன் அவர்களோட நானும் கூட ஒத்து போறேன். என்ன பேசல உங்கள்கிட்ட தான் கேட்கிறேன் மிஸ்டர். நான் சொல்றேன் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்ல இருக்கக்கூடிய யூனிஃபார்ம் சிவில் கோட் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா இது ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்? அதாவதுங்க, இந்தியாவிலேயே 2 ஸ்டேட்ல தான் அரசாங்க மதுக்கடைகள் நடக்குது. ஒன்னு கேரளா, ஒன்னு தமிழ்நாடு. மீதி இடத்துல பிரைவேட் பார்ட்டிஸ் நடக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே மாற்றணுங்கிறது இது ஒரு இந்த கழகத்துல நீதி பிறந்தால் சந்தோஷம் தான். அதற்கான முயற்சி செய்ய வேண்டும் இல்லைன்னு சொல்ல. ஆனா அதற்காக இந்த டிராமாக்கெல்லாம் அவங்க எல்லாம் டிராமா பண்றாங்க, நீ சேர்ந்து பண்ணுன்னு என்ன எதிர்பார்க்காதீங்க. உண்மையாக நினைக்கிறோம். உண்மையிலேயே இந்த நாட்டுல சார், நான் வந்து இங்க நடக்கிறது தமிழ்நாட்டில் இப்போ சமீப காலங்கள் என்ன நடக்குன்னு தெரியும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தான் சொல்றேன், 4 வருடத்துக்கு முன்னாடி கன்னியாகுமரியில பெரிய மாநாடு நடத்துறோம். ஸ்மிருதி இரானி தான் வந்தாங்க, எங்களுடைய அகில இந்திய தலைவர். தாலி காக்க வேண்டும், மதுக்கடைகள் ஒழிக்க வேண்டும் பிஜேபி போராடினது. போராடுறதுனால செய்யணும்னு அவசியம் இல்ல. அதை ஏன் இன்று உங்களுடைய தேசிய தலைமை சொல்ல தினந்தோறும் உங்களுடைய மாநில தலைவர் வைகோ பேசுறாரு, காங்கிரஸ் தலைவர் பேசுறாரு, விட்டுருங்க. உங்க தேசிய உங்களுடைய மாநில தலைவர் தினந்தோறும் சொல்லிட்டு இருக்கக்கூடிய தினந்தோறும் அதான் சொல்லுவார். தினந்தோறும் எங்களுடைய மாநில தலைவர் மது குறித்த இந்த பிரச்சனையை ரொம்ப கவலையா பேசுறாரு. உங்களுடைய தேசிய தலைவர் அந்த கூட்டத்தில் வந்து இன்னைக்கு இப்ப கேட்டா கூட ஹேண்ட்லூம் கான்பரன்ஸ்ல ஏன் பிரைம் மினிஸ்டர் இத பத்தி பேசல, பவர் ரூம் பத்தி பேசல, என்ன ரெலவெண்டோ அதை பேசுவாங்க. அந்த மாநாட்டில் அந்த கூட்டத்தில் என்ன ரெலவெண்டோ அதை பேசியிருக்காங்க. பிரதமர் இன்றைக்கு ஹேண்ட்லூம் மாநாட்டில் ஏன் பேசவில்லை? தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை பற்றி பேசுறார், ஊழலை பற்றி பேசுறார். இங்க மொமெண்டம் இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை பத்தி பேசல அப்படிங்கும் பொழுது அது ஒரு உறுதியான பார்வை உங்களுக்கு கட்சிக்கு இருக்கா? நிச்சயமாக உறுதியா இருக்கும். அந்த இடத்துல என்ன பேசணும் அது பேச. தமிழ்நாட்டு மக்களின் மனநிலையை முற்றிலும் அறிந்த எங்கள் இளந்தலைவர் ராகுல் காந்தி திருச்சிக்கு வரும்போது அவர் வந்து அங்கே உரையாற்றும் போது மது கொள்கை, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் புதிய மது கொள்கையை அமல்படுத்துவோம் சொல்றார். அந்த சொன்னதின் அடிப்படையில் பிறகு இந்த சசி பெருமாள் பிரச்சனை, அவருடைய இறப்பு, உயிரிழப்பு, அதன் மூலமாக தமிழ்நாடு கொழுந்து விட்டு எரிகிற வகையில இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மக்கள் போராட்டமாக, மக்கள் பங்கேற்கிற போராட்டமாக இன்றைக்கு மதுவிலக்கு ஆதரவு போராட்டம் மாறி வருகிறது. ஆக இன்றைக்கு இந்த ஆட்சி நிறைவேற்றவில்லை என்றால் இந்த ஆட்சி இந்த தேர்தலில் வந்து தூக்கி எறியப்படும். அடுத்து வருகிற ஆட்சி மதுவிலக்கு கொள்கையை அமல்படுத்தித்தான் தீரணும். தமிழ்நாட்டில் இன்றோ நாளையோ 2016 தேர்தலுக்கு பின்னாலே எந்த ஆட்சி வந்தாலும் வந்து நீங்க வந்து மதுவிலக்கு கொள்கையை கொண்டு வர. ஒண்ணு. ரெண்டாவது, இன்னைக்கு வந்து முதலமைச்சர் வந்து மனு கொடுத்திருக்காங்க. இந்த மனுன்னா எப்படின்னா, பல கடிதங்களே ஒரு பிரதமருக்கு எழுதியிருக்கிறார். அதுல வந்து ஒரு பேராவை எடுத்து இந்த மனுவில் சேர்த்திருக்காங்க. எல்லாத்தையும் தொகுத்து ஒரு கோரிக்கையா வச்சிருக்காங்க. இதுல நான் கேட்கிறேன், மதுரவாயில் என்கிற திட்டம் 1800 கோடி ரூபாய் டாக்டர் மன்மோகன் சிங் 2008 அடிக்கல் நாட்டி 750 கோடி ரூபாய் செலவு செஞ்ச பிறகு அதை வந்து உயர்நீதிமன்றம் அந்த திட்டத்திற்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்கிய பிறகு சுப்ரீம் கோர்ட் மேல்முறையீடு போகிற முதலமைச்சர் தமிழ்நாட்டு நலன் சார்ந்து சிந்திக்கிறாரா என்ற அச்சம் இருக்கு. ஒன்னு. ரெண்டாவது, 4000 மெகாவாட் செய்யூர் அனல் மின் நிலையம், அதை முடக்கியது யார்? அந்த மின்சார திட்டத்தை செயல்படுத்தாமல் முடங்கி போனதற்கு யார் காரணம்? அடுத்து பாத்தீங்கன்னா காவிரி மேலாண்மை வாரியம். சொல்றேன், காவிரி மேலாண்மை வாரியம் இதை வந்து நாங்க அமைக்கலன்னு எங்க மீது கடுமையான குற்றச்சாட்டு சொன்னீங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமான சிந்தனை உள்ள கட்சியாக காங்கிரஸை நீங்க விமர்சனம் பண்ணீங்க. இப்ப 15 மாதங்களாக பாஜக ஆட்சிக்கு வந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு பாஜக எடுத்த நடவடிக்கை என்ன? செய்யூர்ல வந்து மாநில அரசு என்ன தப்பு செய்து சொல்லுங்க. வாஜ்பாய் கவர்மெண்ட் எங்க ஆட்சியில் திட்டம் தாமதமானதுக்கு காரணம் இந்த அரசா, அதிமுக அரசு? ஆமா, காரணத்துக்கு மாநில அரசுக்கு என்னங்க கனெக்ஷன்? இல்ல இல்ல, சுற்றுச்சூழல் சுற்றுச்சூழல் வந்து அதற்கு வந்து கிளியரன்ஸ் எல்லாம் கொடுத்த பிறகு எல்லாம் முடிந்த பிறகு நில ஆர்ஜிதம், நில கையகப்படுத்துதல்ல
தமிழ்நாடு அரசு வருவாய்த்துறை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒத்துழைக்காத காரணத்தினாலே இந்த அந்த திட்டம் முடங்கி போய்கிறது. இல்ல இந்த மெமரண்டம்லயே land has already been acquired. செய்யூர்ல வந்து டெண்டர் கண்டிஷன் போட்டதுல ஒரே பிட்டர் வந்தாங்க. ஒரே பிட்டர் இல்ல ஒரே பிட்டர் வந்தாங்க. அந்த ஒரு பிட்டர் என்டிபிசி திட்டம் டெண்டர் ஸ்கிராப் ஆச்சு. இல்ல எங்கேயும் திட்டம் இல்ல, எல்லா மின் திட்டங்களும் திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட மின் திட்டங்கள். மதுவிலக்குல ராகுல் காந்தி சரிங்க. திரு இளங்கோவன் கர்நாடகா சீஃப் மினிஸ்டருக்கு அட்வைஸ் பண்ண முடியாது, அது வேற மாநிலம். ராகுல் காந்தி அட்வைஸ் பண்ணி கர்நாடகாலையும் கொண்டு வரலாம்ல, உங்க ஆட்சி இருக்கிற இடத்துல கொண்டு வரலாம். ஏன் கொண்டு வரல? ராகுல் காந்தி சஞ்சய் பெருமாள் ராகுல் காந்தி வார்த்தைகள் முடிஞ்சா தமிழ்நாட்டில் தான் மதுவிலக்குக்கு ஆதரவாக சஞ்சய் பெருமாள் உயிரை கொடுத்து இங்கேதான் தமிழகம் முழுவதும் ஒரு சின்ன புள்ளி வரும். காங்கிரஸ் ஆளக்கூடிய கர்நாடகாலையும் போலி மதுவால் மரணங்கள் நடக்குது. இல்ல நான் கேக்குறது இது வந்து இன்னைக்கு பிரச்சனை தமிழ்நாடு சம்பந்தமான பிரச்சனை. ஏன் திசை திருப்புறீங்க? மதுரை வாயில் திட்டம் திமுக மதுரை வாயில் திட்டம் இல்ல உச்ச நீதிமன்றமே உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஏன் அந்த திட்டத்தில் எழுதி கொடுக்கிறா? இந்த மனுல மதுரை வாயில் திட்டம் நீதிமன்றமே கொடுத்தது. மதுரை வாயில் திட்டம் திமுக திட்டம் கிடப்பில போடப்பட்டது. நீதிமன்ற உத்தரவு. அதே நீங்க துறைமுக திட்டம் நீங்க ஒரே மேல்முறையீட்டுக்கு போறீங்கன்னு கேள்வி கேட்கிறேன். இதை தாண்டி இன்னைக்கு நீங்க வலியுறுத்தி இருக்கக்கூடிய ஒரே ஒரு கரெக்ஷன் ஒரே ஒரு கரெக்ஷன் மட்டும் சொல்லிடுறேன். ராதாகிருஷ்ணன் சொன்னாரு இந்த பம்பா அச்சங்கோயில் வைப்பார் திட்டத்தை பத்தி மென்ஷன் ஆகல அப்படின்ட்டு. ஆனா அதுல மென்ஷன் ஆயிருக்கு. அதாவது அந்த கிளாஸ்லயே என்ன எழுதிருக்காங்கன்னா சொல்லிருக்கலாம். இல்ல மேஜரா மென்ஷன் பண்ணாங்க. முக்கிய விஷயம் பம்பா நச்சன்கோவில் டு வைப்பார் அத்திக்கடவு அவினாசி போட்டீங்க இல்லையா, காவேரி குண்டார் லிங்க் போட்டீங்க இல்லையா, பெண்ணாறு போட்டீங்களா, அந்த அதுக்கு மேல வந்திருக்கணும், பிரதானப்படுத்திருக்கணும். என்ன நோக்கம் சும்மா வந்து சரஸ்வதி டேக் யூர் பாயிண்ட் டாக்டர். நான் சரஸ்வதி அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இன்னைக்கு இந்த 21 பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த ஒரு மெமரண்டத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம், இதுல இருக்கக்கூடிய பெரும்பகுதியான விஷயங்கள் இல்ல முக்கியமான விஷயங்கள் 2011 மன்மோகன் சிங் வந்த போது கொடுத்த மெமரண்டம் இருந்தது. அப்போ ஒரு காங்கிரஸ் சர்க்கார் துரோகம் செஞ்சது, தமிழ்நாட்டை வந்து புறக்கணிக்கிறது அப்படிங்கிற ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுத்தீங்க. அதுக்கு பிறகு பிரதமர் மோடி பொறுப்பேற்ற பிறகு ஜூன் மாசம் 2014 கொடுக்கப்பட்ட மெமரண்டத்துல இதுல பெரும்பாலான அம்சங்கள் இருக்கு. இடைப்பட்ட காலத்துல நிறைவேற்றாத இந்த ஒரு சமயத்துல போதுமான பிரஷரா இந்த அரசாங்கம் அப்ளை பண்ணிருக்கு. 22 டிஎம்சி மாத்தணும்னு தெளிவா இருக்கு. போற பக்கம் லைன் எழுதி கொடுத்தா திமுக காங்கிரஸ் ரெண்டு விஷயம் சொல்றேன். என்எல்சி பத்தி அண்ணன் பேசினார். என்எல்சியை வந்து முன்னாள் மாண்புமிகு மத்திய அமைச்சரா இருந்த நிதி அமைச்சரா இருந்த ப. சிதம்பரம் அதை தனியாருக்கு இருக்கலாம் சொன்னப்போ அதை தடுத்து நிறுத்தி தமிழரசு வாங்க செய்தவர் புரட்சித் தலைவர் அம்மா. பாஜக செய்தப்போ இலங்கை திமுக தலைவரோட பொண்ணு ராஜபக்சே வீட்டுல போய் விருந்து சாப்பிட்டு இலங்கை பற்றி அவங்க தூக்கப்படும் யாரு யாரு அசம்பிளியில தீர்மானம் விடுதலை புலிகளுக்கு ஆதரவா நீங்க சொன்னீங்க. நீங்க தான் சொன்னீங்க பிரபாகரன் தூக்கப்படுத்தணும். இன்னும் தீர்மானம் இருக்குது சட்டமன்றத்தில். புலிகளுக்கு கண்ணீர் வச்சு என்ன அர்த்தம்? புலிகளுக்கு நாங்க வந்து பேச்சுவார்த்தை தான் போறோம். எல்லா கட்சியும் போகும்போது பேச்சுவார்த்தை, எல்லா கட்சியும் போகும்போது பேச்சுவார்த்தை தான் போறோம். இன்னும் தீர்மானம் இருக்குது. தீர்மானம் என்ன அர்த்தம்? இலங்கை தமிழர் கொண்டவன் வீட்டுல நீங்க தான் விடுதலை புலிகள் நீடிக்க முடிச்சீங்களா?
என்ன நீ இழுத்து விட்டீங்க? திமுக காரணம் நீங்க. இல்ல மேடம், என்ன பேசுறீங்க? லெட்ஸ் ஹேவ் a civil debate. டாக்டர் சுமன் கிட்ட கேட்க விரும்புறேன். நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப வேலிட் கொஸ்டின். அதாவது இந்த இதே கோரிக்கைகள் 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்டது, இப்ப கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவையான பிரஷர் அழுத்தம் செய்யப்பட்டிருக்கிறதா? நிச்சயமாக பல திட்டங்களில் செய்யப்படவில்லை. ஒரு சிம்பிள் உதாரணத்துக்கு நான் செய்யூர் எடுத்துக்கிறேன். செய்யூர் வந்து ஒரு சிங்கிள் பிடர் வந்தாங்க, NTPC வாஸ் சோல் பிடர். ஆனால் பப்ளிக் செக்டர் சோல் பிடரா இருந்தா அந்த டெண்டர் அவார்ட் பண்ணலாம். சென்டர் ஸ்கிராப் த டெண்டர். அதற்கு அழுத்தம் கொடுத்திருக்கலாம் மாநில அரசு. சில திட்டங்கள் இதுல இந்த மெமரண்டம்ல இருக்கிற சில விஷயங்களிலே என்ன கேட்கிறாங்க, நாங்கள் சில விஷயங்களை செய்திருக்க வேண்டும், ஓராண்டு தாமதமாகிவிட்டது, 2 ஆண்டு தாமதமாகிவிட்டது, இதனால் மத்திய அரசு ஒதுக்க வேண்டிய நிதியை கொடுக்கவில்லை, அதை வந்து கொஞ்சம் கண்டோன் பண்ணிக்கிட்டு கொடுங்க அப்படின்னு எல்லாம் கூட இந்த மெமரண்டம்ல இருக்கு. சோ காவேரி வாட்டர் தி மேனேஜ்மெண்ட் போர்டு 2013 வந்த பிறகு கிட்டத்தட்ட 2 இயர்ஸ்க்கு வந்து கான்ஸ்டிடியூட் பண்ணாம இருக்கிறதுக்கு லீகல் இம்பெடிமெண்ட் எதுவுமே கிடையாது. சோ நீங்க கேட்கிற கேள்வி வந்து ஒரு நியாயமான கேள்வி. இந்த அரசு இந்த 5 ஆண்டு காலத்திலே இந்த திட்டங்கள் எல்லாவற்றிலும் நிறைவேற்றுவதற்கான தேவையான அழுத்தம் கொடுத்திருக்கிறதா என்றால் அது ஒரு கேள்விக்குறி. சில திட்டங்களில் நிச்சயமாக நிர்வாக ரீதியாக ஒரு தேவை இருந்திருக்கிறது, அது ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். முல்லை பெரியார் ஜல்லிக்கட்டுல கூட இது ஒரு ஜல்லிக்கட்டு நடக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்பாக மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இந்த கரஸ்பாண்டன்ஸ் ஏற்படுகிறது, நேரடியா போய் பார்க்கிறீங்க. ஒரு போதிய அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கறதான் கேள்வி. அவங்களுடைய மாரல் ஸ்டாண்டை நீங்க கேள்வி கேட்கிறீங்க. என்னுடைய கேள்வி உங்களுக்கு, இந்த பிரதமர் வந்து 1 வருஷம் ஆச்சு, போதிய அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கா? போன அரசாங்கத்தை தான் மிக கடுமையான நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு அதை பத்தி. நீதிமன்றத்துல வழக்கு இருக்கும் போது அந்த தீர்ப்பை ஒட்டி நீங்க எப்படி அழுத்தம் கொடுப்பீங்க? தமிழக அரசாங்கத்தை இது வந்து காவிரி மேலாண்மை வாரியத்தை பொறுத்த வரைக்கும் திரு சுமன் சொன்னது போல மத்திய அரசாங்கம் அமைத்த எந்த விதமான அது வந்து நடக்கப்பட வேண்டிய முதலமைச்சர் ஜெயலலிதாவே இல்ல, அதுக்கு போதுமான அழுத்தம் இந்த மத்திய சர்க்காருக்கு கொடுக்கப்பட்டிருக்கா? கடந்த திமுக காங்கிரஸ் ஆட்சியில கோர்ட் வரைக்கும் போய் போராடினது எல்லா வரலாறும் தெரியும். ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் யுவர் டைம் பிகாஸ் எவரிபடி நோஸ். இந்த காவிரி பிரச்சனை எத்தனை தடவை அம்மா கோர்ட்டுக்கு போனாங்க, எவ்வளவு தீர்ப்பாங்க. இந்த 1 வருடம் அந்த பிறகு 2 முறை அம்மா டெல்லிக்கு போகும்போதும் பேசியிருக்காங்க. இன்றைக்கு மாண்புமிகு பிரைம் மினிஸ்டர் சென்னைக்கு வரும்போது சொல்லியிருக்காங்க. மீண்டும் மீண்டும் இதுக்கான அழுத்தங்களை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார் அம்மா அவர்கள். காங்கிரஸ் ஆட்சியிலையும் கொடுத்தாங்க, இப்பவும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. திரு ராகவன், இதற்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நீங்க இருக்கிறீங்க. போன ஆண்டு பிரதமரை பார்த்து வைத்த கோரிக்கைகள் இன்னைக்கு முதலமைச்சரை கூட குறிப்பிட்டிருப்பது போல கோரிக்கைகளாவே இருக்கு. காவிரி மேலாண்மை வாரியமாகட்டும், சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் போர்ஸ அமர்த்துவதாகட்டும், இல்ல இதுல பல கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. இல்ல இன்னும் சொல்ல போனா ஜல்லிப்பட்டுல காட்சிப்படுத்தப்படக்கூடாத விலங்குகளுடைய பட்டியலிருந்து காளைகளை எடுத்துதல் அப்படிங்கிறது ஒரு நிர்வாக முடிவு. அதெல்லாம் இன்னும் செய்யப்படாமல் இருக்கிறது. நிர்வாக முடிவு கிடையாது. நிர்வாக முடிவா இருந்தாலும் கூட சமீபத்தில் ஜவடேகர் எங்களுடைய செயற்குழுக்களை வரும்பொழுது அன்றைக்கு கேட்கப்பட்டது, இது நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருக்கிறது உண்மை. அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் உடனடியாக அதை நீக்க வேண்டும் என்று இங்க மாத்திரம் இல்லைங்க, அமைச்சர் சொன்ன அதே வார்த்தைகள் பல மாநிலங்கள்ல இது மாதிரி இருக்கு. அது தேவை. இந்த கலாச்சாரத்தை பண்பாட்டோட ஒட்டின ஒரு விஷயம் ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டும் என்பது விரும்புகிறோம். இதுல வந்து சுப்ரீம் கோர்ட்ல அந்த கேஸ் ஒருத்தர் போட்டதனால வந்த வம்பு தான் அது. இல்லாட்டி அரசாங்கம் எப்போ ரெடியா தான் இருக்கு. இந்த முறை அது ஜல்லிக்கட்டு நடப்பதற்கு எல்லா ஏற்பாடையும் மத்திய அரசாங்கம் செய்யும்னு உறுதி கொடுத்திருக்கிறார். அதனால அந்த வார்த்தையை செஞ்சிருக்க முடியும். பட் கோர்ட்ல இருக்கிற பிரச்சனைனால அது எதுவாக உணரலையே. அந்த 21 பக்க கோரிக்கை மனுல போன ஆண்டுல கொடுத்த அந்த விஷயங்களும் நிறைவேறாமல் இருக்கிறது அப்படின்னு பெரும்பாலான கோரிக்கைகளை நிறைவேற்றலங்கிறதானே போதாதுங்க. எல்லா நிறைவேற்ற வேண்டிய கோரிக்கைகள் பல இருக்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. அதுல ஸ்டேட் கவர்மெண்ட் பல நேரங்கள்ல ஒத்துழைக்கணும். நீங்க பல திட்டங்களுக்கு நாங்க நீங்க பிரைம் மினிஸ்டர் வந்து இந்த மாதிரி சீஃப் மினிஸ்டர் சந்திச்சதுல ஒரு பாயிண்ட், அதற்கு முன்னாடி அமைச்சர்கள் சந்திச்சாங்க, முதலமைச்சர் சந்தித்ததுல பாயிண்ட்ல என்னன்னா லேண்ட் அக்விசிஷன் பில். இந்த நாட்டுல 18 லட்சம் கோடிக்கு மேல இன்வெஸ்ட்மெண்ட் ரெடியா இருந்து செயல்படுத்த முடியல பிகாஸ் ஆஃப் லேண்ட் அக்விசிஷன் ப்ராப்ளம். நீங்க அது லேண்ட் அக்விசிஷனால இந்தோ பங்களாதேஷ் பார்டர்லயே கிட்டத்தட்ட 10% பார்டர் க்ளோஸ் பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் லேண்ட் அக்விசிஷன். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அதுக்கு ஆதரவை கேட்டுக்கிறோம். அதிமுக மாத்திரம் இல்ல, காங்கிரஸ் தலைவர் மரியாதைக்குரிய சோனியா காந்தி சங்கடங்கள் இருக்கு ஏற்றுக்கொள்கின்றனர். அது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் ஒத்துழைச்சா நடக்குமே தவிர நீங்க அதுக்கான பணம் கொடுக்கணும், தேவை இருக்கணும். முல்லை பெரியார் சொல்லலாம்.
முல்லை பெரியாரை பற்றி சொல்ல பம்பாடு பிரச்சனை அது முல்லை பெரியார் சரியா சொல்ல இவ்வளவு முக்கியத்துவம் முல்லை பெரியார் தனியா இவ்வளவு டிஎம்சி நீங்க சொல்லாம விரும்புற மாதிரி வரிகள் அப்படி வரல. ஏன் வரல? சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் போஸ்ட் வேணும் முல்லை பெரியார்ல கோர்ட் இருக்கு. பட் வந்து முல்லை பெரியார் இம்ப்ளிமெண்டேஷன் சொல்லுங்க, ஒரு பாதுகாப்பு அந்த இம்ப்ளிமெண்டேஷன் சொல்லணுமா வேண்டாமா? என்ன இம்ப்ளிமெண்டேஷன்? கேரளா சர்க்காரோட பேசி தண்ணீர் வந்து பாதுகாப்பு இம்ப்ளிமெண்டேஷன் சொல்லணுமா வேண்டாமா? கேரளா கவர்மெண்ட் அணை கட்டுறதுக்கு பர்மிஷன் கேட்டா ரிஜெக்ட் பண்ணிருக்காரு. அப்புறம் தீர்வுக்கு சொல்லலையே, பாதுகாப்பு தான் சொல்லிருக்காங்க. தீர்வுக்கு உச்சநீதிமன்றம் மத்திய சர்க்கார் இன்டர்ஃபியர் பண்ணணும், தலையிடணும் வேண்டாம் சொல்லணுமா வேண்டாமா? இல்ல முல்லை பெரியாறு காவிரி பிரச்சனை, இந்த பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு ஓரளவு தமிழ்நாட்டுக்கு சாதகமா சில நடுவர் மன்ற தீர்ப்பு, அதற்கு பிறகு முல்லை பெரியார்ல அந்த 142 அடியாக உயர்த்தியது, இதுக்கெல்லாம் பாராட்டணும்னா உச்ச நீதிமன்றத்தை தான் பாராட்டணும். தமிழ்நாடு முதலமைச்சரையோ அல்லது பாஜகவோ பாராட்ட முடியாது. நீதிமன்ற ஆணையின்படி அது வந்து நியாயமான ஒரு இல்ல. நிச்சயமாக காவேரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, முல்லை பெரியார் இருந்தாலும் சரி, ஒரு விடா முயற்சி எடுத்து நீதிமன்றத்தில் போராடி முல்லை பெரியார் உரிமையில எம்ஜிஆர் காலத்தை விட்டுப்பட்ட 79 இல்ல முல்லை பெரியாறு காவிரி பிரச்சனையில தொடர்ந்து திமுக அதிமுக 2 கட்சிகள் ஆட்சி செய்கிற காலத்திலே அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போது நீதிமன்றம் தான் நமக்கு தீர்வு வந்து சாதகமாக நீங்க உங்க விடாமுயற்சி இல்ல, நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அவ்வளவுதான். அதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்கு. இறுதியான கேள்வி சொல்றது சிவில் டிபேட் ப்ளீஸ். இறுதியான வாதம் திரு ராகவன் அவர்களுக்கு. முதலமைச்சரை சந்தித்திருக்கிறார், அதே போல திரு சோராமசுவாமி அவர்களை சந்தித்திருக்கிறார், விஜயகாந்தையே சந்திக்கல. 2 பேருக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டோம், சந்திச்சு. நான் ஏற்கனவே சொன்ன ஒரு வாரத்துக்கு முன்னாடி முதலமைச்சருடைய அந்த கடிதம் அறிக்கை தனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு, அதனால சந்திக்கிறது ஒண்ணு தப்பு இல்லையேங்க. நீங்க ஏன் சந்திக்கல உறுதிப்படுத்துற மாதிரி பாருங்க. திரு நரேந்திர மோடி அறிந்தவர்களுக்கு தெரியும், நீங்க ஃப்ரெண்டுன்னா சென்னைக்கு வந்தா உங்ககிட்ட பேசிட்டு தான் போவாரு. அதாவது பொதுவா அதோடைய மாதிரி இல்லங்க, அவருடைய குணம். அது ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னும் பொழுது அந்த ஷெட்யூல்ல அந்த இதற்கு போய் பாத்துருக்காங்க, அவ்வளவுதான். இதுல வந்து நீங்க இன்ஃபர் பண்ணி நீங்களா ஒரு இன்ஃபர் பண்ணிட்டு அவரை சந்திக்கலையா இவரை சந்திக்கலையான்னு பேசினா இதுக்கு என்ன பதில் சொல்லுங்க? தமிழ்நாட்டில நிறைய அரசியல் நண்பர்களை போன நாடாளுமன்ற தேர்தலில் EVK இளங்கோவனை விஜயகாந்த் அவர்கள் சந்திச்சு தவறுனே சொல்லல. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக முன்னணி கூட்டணியில இருந்த மோடியினுடைய நண்பர்கள், பாஜகவை நண்பர்கள் இப்ப எல்லோருமே விலகி வெளியே வந்துட்டாங்க. வைகோ வந்துட்டாரு, விஜயகாந்த் வந்துட்டாரு, பாமக வந்தது, எல்லாமே வந்தாச்சு. இப்ப இனிமே நண்பர்களை வந்து நரேந்திர மோடியை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் நிறைய இழந்திருக்கிறாரு. அதனால வந்து நண்பர்களை பாக்குறது என்ன, அரசியல் நண்பர்கள் இழந்தாச்சு. இது நட்பு ரீதியான சந்திப்பா, அதிகாரப்பூர்வமான சந்திப்பா, இல்ல அரசியல் நோக்கம் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்விகள் உலா வந்து கொண்டிருக்கின்றன. பிரதமரும் முதலமைச்சரும் சந்திப்பது அப்படிங்கிறது மரபான இயல்பான ஒரு விஷயம், இதுல மாற்று கருத்து இல்லை. 2 பேரும் அரசியல் தலைவர்கள், அரசாங்க விஷயங்களை தாண்டி அரசியல் விஷயங்களும் விவாதிக்கப்பட்டிருக்கலாம். ஒரு கூட்டணிக்கான அச்சாரமா இட் இஸ் டூ ஏர்லி என்றுதான் சொல்லியாகணும். அதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிறதா, அது ரூல் அவுட் பண்ணிட முடியுமானும் தெரியல. இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்ற திரு CR சரஸ்வதி அவர்களுக்கும், திரு ராகவன் அவர்களுக்கும், திரு கோபன் அவர்களுக்கும், திரு ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும், டாக்டர் சுமன் ஸ்ரீராமன் அவர்களுக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம்.